ஸ்டார்டிங்கில் லீனா நாங்கள் ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவள் ரொம்ப டென்ஷனோட அங்கே கால் பேசிகிட்டே போயிட்டுருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோ குவான் அங்கே ஏஞ்ச் ஆகுறான். அப்போ அவங்க அசிஸ்டண்ட்டை கண்டிப்பாக அந்த லீனாவோட வந்து என்ன மட்டும் இன்றைக்கி நிறைவேறக்கூடாது, அவள் எங்கே இருந்தாலும் சரி தேடி கண்டுபிடிங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அங்கே எல்லாருமே தேடுறதுக்கு போயிட்டு இருந்தா, இவளுமே அங்கே பதட்டமாயிட்டாங்க, வேகமாக உள்ளே போயிட்டுருக்கா. அங்கே தான் நம்ம ஹீரோயின் நிமியுமே இருக்கா. அப்போ அவளை என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே டாக்டர் கூப்பிடுறாங்க. ஸோ வந்துட்டு அவளுமே அங்கே வந்து போகிறதுக்கு அவள் ட்ரை பண்ணிட்டு அங்கே வந்து போயிட்டுருக்கும்போது அந்த லீனாவுமே ரொம்ப வந்துட்டு எக்ஸைட் ஆகிட்டு வேமா அந்த ரூம்குள்ளே போயிடுறா. அப்போ அங்கே போனதுமே நீ வேமா வந்துட்டு நான் சொன்ன எல்லாத்தையுமே பண்ணி முடி அப்படின்றத சொல்கிறா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அந்த ஸ்பேம் வந்து இங்கே வச்சுருப்பாங்க போல் சேஃப்டியாக. ஸோ வந்துட்டு இவன் அதை வந்துட்டு அவளுக்கு வந்து செலுத்திட்டு பேபி பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஐடியா பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கா. ஸோ இவளுக்குமே வந்துட்டு அங்கே வந்து பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்மே அங்கே வேற ரூம்குள்ள அவளோட ரிப்போர்ட்டை வந்து அங்கே கொண்டு போய் காமிக்க போனால் அவள் பாட்டு அங்கே தப்பாக வந்து அவளை அங்கே வந்து ஏதோ வந்து கருத்தரிக்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க இவ்வளோ லேட்டாக அப்படின்ற சொல்லிட்டு வேமா அவளை வந்து இந்த ரிப்போர்ட் கூட என்னன்னு பார்க்காம பிடிச்சி இழுத்துட்டு போய் தப்பாக நம்ம ஹீரோவோட அந்த ஸ்பேமை வந்து இவளுக்கு வந்து இன்ஜெக்ஷன் மூலமாக செலுத்திடுறாங்க. ஹீரோங்க வெளியே டென்ஷன் ஆகிட்டே அந்த கதவை ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படியே மலைச்சு போய் நிற்கிறான். கதவை ஓப்பன் பண்ணால் உள்ளேருந்து நம்ம ஹீரோயின் தான் அங்கே வர்றா. ஹீரோயினை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. இந்த பொண்ணு யாருடா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்துட்ருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே வந்து அந்த ஸ்பேம்லாம் செலுத்தின வாசி ஒரு மாதிரி அவளுக்கு அங்கே மயக்கமாக வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு யாருன்னு இவங்க ரெண்டு பேத்துக்குமே தெரியாது இல்லையா. ஸோ விலைக்கு அங்கேருந்து போகும்போது அவளுக்கு மயக்கமாக வந்துட்டு அவள் விழுக போகும்போது வேமா நம்ம ஹீரோ தான் அங்கே வந்து பிடிச்சிக்கிறான். அப்போ அந்த லீனா வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க. வெளியே வந்து இந்த சீனை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோயிட்ட நீங்கள் வந்து பார்த்து இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கே வேமா வந்துட்டு அவன் கிளம்பி போயிட்டு எதுக்காக இப்படி கேவலமான வேலை பண்ண அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு பாஸ் அப்படின்றத சொல்லும்போது அவங்களுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இங்கே நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஷேன் வந்து அவளை அங்கே கேர் பண்ணிக்கிட்டதுமே நம்ம ஹீரோ கண்டுக்காம அவளை வீட்டுக்கு பிடிச்சி இழுத்துட்டு வாங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிடுறான். வீட்டில் வந்து அவங்க அம்மாட்ட தான் அவன் கோவப்பட்டு கத்திட்டு இருக்கான். எதுக்காக இப்படி கேவலமான ஐடியா கொடுத்தீங்க, இது உங்களோட ஐடியா தானே அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அவங்க அம்மா நீ இந்த வீட்டோட ஒரே வாரிசு, நானும் நீ வந்து எவ்வளோ நாள் மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லி காத்துட்ருக்குது. இப்போ வந்துட்டு அவளுக்கு வந்து பேபி பிறந்துருச்சுன்னா நீ அவளை மேரேஜ் தான் பண்ணிக்கிறணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு இப்படி வந்து அதை பாதுகாத்து வச்சுருக்கோன்னு சொல்லியிருப்பாங்க போல். ஸோ இவ்வளோவே ஐடியா பண்ணிட்டு வேமா அங்கே வந்துட்டு பேபி பெற்று இவனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு அதை போய் எங்கள் பண்ண போயிருக்கா. அப்போ நம்ம ஹீரோ இவன் வந்து பேபியெல்லாம் கன்ஃபார்ம் ஆகிட்டானா நான் இவ்வளோ மேரேஜ் பண்ணிக்கிறவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது, கண்டிப்பாக நீ அவளை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்னால் அது வந்துட்டு பண்ண முடியாது, நான் எப்பயுமே இவ்வளோ லைக் பண்ண மாட்டேன், நான் மேரேஜும் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லிடுறான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவோட கம்பெனியில் புதுசாக ஜாயின் பண்ணி அங்கே ஆஃபீஸ்க்கு வந்துட்டுருக்கா. நம்ம ஹீரோவுமே அங்கே வந்து போயிட்டுருக்கான். பட் வந்துட்டு நம்ம ஹீரோவோட கம்பெனின்றது அங்கே நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது போல். ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே ஒன்றா தான் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ அங்கே ரெண்டு பேர் போயிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோயினோட பேண்ட்டில் வந்து அங்கே ஒரு நூல் மாதிரி ஏதோ தூங்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே இரிட்டேட்டாக தான் ஆயிட்டுருக்கு. அதை பேசாமல் எடுத்து விட்ருமான்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்ருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஒரே வந்து மயக்கமாக வந்துட்டுருக்கு. எதுக்காக எனக்கு இப்படி மயக்கமாக வருது அப்படின்றத சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டே இருக்கா. ஹீரோ பேசாமல் அந்த நூலை பிடிச்சி இழுத்துடலான்னு சொல்லிட்டு அந்த நூலை வந்து இழுக்கும் போது அங்கே வந்து அந்த லிஃப்ட் வேற ஷேக்கன் ஆகி அவள் கை வந்துட்டு மேலே பட்டதுமே ஹீரோயின் அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போய் என்ன வேலை பண்ணேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு அடிச்சிடுறா. லிஃப்ட்டில் போய் அவன் வந்து அடிபட்டான். நீ வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்க, நான் வந்து இந்த நூலெல்லாம் எடுத்தேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீ எப்பேற்பட்டாள் அப்படின்றத சொன்னதும் நான் யாருன்னு தெரியாமல் நீ பேசிகிட்ருக்க, அதுக்கு மேலே நீ ஒன்று பார்க்குறதுக்கு ஒன்று அவ்வளோ அழகாலாம் கிடையாது, நான் உன் பின்னாடி சுற்றுறதுக்குன்னு சொன்னதும் என்ன தைரியம் தான் நீ என்னோட இப்போ பாடி ஷேமிங் வேறு பண்ணுறியான்னு சொல்லிட்டு போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேனான்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ நான் யாருன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கியா, இங்கே பாரு இந்த ஃபோட்டோவன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறா. இந்த கம்பெனியோட சிஇஓ மேலே கையை வச்சிட்டோமான்னு சொல்லிட்டு அவள் பயந்து போய் அங்கே போய் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அவளுக்கு முழிப்பு வரும்போது அவங்க பாய் ஃப்ரெண்ட் மெதுவாக எந்திரி அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கண்ணாடி போடாமல் அவளுக்கு வந்துட்டு சரியாகவும் எதுவும் தெரியாது போல். அவள் கண்ணாடியை போட்டுட்டு பார்த்ததுமே பார்த்தாங்க நம்ம ஹீரோ இருக்கான். அவனை பார்த்ததுமே அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டு ஐயோ ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் தான் வந்துட்டு பாஸ்ன்றது தெரியாமல் நான் வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ சரி ஓகே இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் வேமா எந்திரிச்சு அங்கே வந்து போனதும் அங்கே டாக்டர் வந்து நீங்கள் எப்படிலாம் வந்து நடந்து போகக்கூடாது வேமா,
இல்லைம்மா, நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க, பார்த்து நடக்கணும்னு சொன்னதும், மேடம் நீங்கள் தப்பாக சொல்லிட்டு இருக்கீங்க, நான் ஒன்றும் கன்சீவாலாம் கிடையாதுன்னு சொன்னதுமே, இது ரிப்போர்ட் என்னது பாருங்கள், இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. 1 மந்த் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதும் அங்கே அவளுக்கு வந்துட்டு எதுவுமே புரிய மாட்டுது. அப்போ அங்கே அவங்க பாய் ஃப்ரெண்டு வேறு அதை வாங்கி பார்த்துட்டு ரொம்ப கோவப்படுறான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு போகும்போது இவன் போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறான். என்ன தைரியம் தான் இந்த மாதிரி வேலை பண்ணியிருப்பேன், நான் இப்போ வரைக்கும் உன்னை டச் பண்ணதே கிடையாது, யாரோட பேபியை வந்துட்டு நீ ஏமாத்திட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக அடிக்க போனதுமே அங்கே நம்ம ஹீரோ வந்து கையை பிடிச்சிட்டு தேவையில்லாமல் இப்படி வந்து பொம்பளை மேலே கை வைக்கக்கூடாது, எதாக இருந்தாலும் நீ இப்போ அமைதியாக பேசுன்னு சொன்னதும் நீ எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க, இவளுக்கு உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசுகிறான். கையை பிடிச்சி அப்படியே முறுக்குனதுமே அவனால் அங்கே பெயின் தாங்க முடியலை. நீ வந்துட்டு இப்படி திரும்ப வந்து வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அதை கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகே நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன் உன்னை அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே கோவப்பட்டுட்டு நம்ம ஹீரோயினை நான் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறான். ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோக்குமே வந்துட்டு அங்கே வந்து புரிஞ்சுக்குது அவள் ரொம்ப பயந்து போயிருக்கான்னு சொல்லி நீ வந்துட்டு இதோட உண்மையான அப்பா யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட பேசணும்னு சொன்னதுமே நான் வந்துட்டு இப்போ வரைக்குமே வெர்ஜின் தான், இது எப்படி எனக்கு நடந்துச்சு, நான் வந்துட்டு ஃபைனலாக அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு தான் நான் செக்அப் போனேன் அப்படின்றத சொல்கிறான். பிறகு அந்த லீனா போய் எங்கள் டாக்டரை மீட் பண்ணி அங்கே வந்து செக் பண்ணி பார்த்தா அவள் ப்ரெக்னென்ட் இல்லைன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ அந்த லேடி வந்து சாரி கேட்குறாங்க, ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு, வேறு ரூமில் இருக்க பொண்ணுக்கு வந்து இதை பயன்படுத்திட்டாங்க போலன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவள் என்ன தெரியும் தான் நீ இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிடுறா. நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து பேபி பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு வந்தா நீ எல்லாத்தையும் இப்படி வீணாக்கிட்டேன்னு சொன்னதுமே ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு மன்னிச்சிருங்க, அந்த பொண்ணு யாருன்ற டீட்டெயிலாம் உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்றேன் அப்படின்றத சொன்னதுமே அங்கே ஒழுங்காக வந்துட்டு அவள் டீட்டெயிலாம் கொடுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவன் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான். நம்ம ஹீரோயின் நீங்கள் உண்மையிலேயே ரொம்பவே நல்ல மனுஷன் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோ உன்னை ஏதோ அங்கே பார்த்த மாதிரி எனக்கு தோணுதேன்னு சொல்கிறான். அவன் மவுண்டன் ஏறும்போது அங்கே வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் அடிபட்டு போய் அங்கே வந்து விழுந்திருக்கான் போல். அந்த ஃபோனுமே உடஞ்சி போயிருக்கு, யாராச்சும் ஹெல்ப்புக்கு வரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு அவன் அங்கே தவிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் தான் வந்து அவனை வந்து காப்பாற்றிருப்பா போல். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃபேஸ் வந்து அவனுக்கு சரியாகவே தெரியலை. அதை வந்து நினச்சி பார்த்துட்டு அந்த பொண்ணை தான் இருக்குமான்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். பட் அவகிட்ட எதுவுமே அவன் கேட்க மாட்டான். நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு போகும்போது அவளால் நடக்கக்கூட முடியல. நம்ம ஹீரோவா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகும்போது அங்கே கதவை ஓப்பன் பண்ணால் அந்த லீனா தான் இருக்கா. இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது அப்படின்னா இவங்க 2 பேத்துக்கு நடுவில் ஏதோ ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கையெடுத்துக்கிறா. ஐ திங்க் நீங்கள் உங்கள் ஒய்ஃபோட போகணும்னு நினைக்கிறேன், நான் வந்துட்டு நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கே போனதுமே இவன் உடனே அங்கே நம்ம ஹீரோட்ட நான் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ஸோ நான் வந்து செக்அப் தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவள் சும்மா அப்படியே ட்ராமா பண்ணி பார்க்குறா. டாக்டர்கிட்ட நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு கத்தும் போது நிம்மி நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சொல்கிற சவுண்டை கேட்டுட்டு அப்படின்னா இந்த பொண்ணு தான் அவன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. பிறகு வீட்டுக்குமே அவள் போய் அவங்க அம்மாட்ட இப்படிலாம் நடந்து போயிடுச்சு, நான் என்னம்மா பண்ணுறதுன்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, அவளோட பேக்ரவுண்டை பற்றியுமே விசாரிச்சாச்சு, அவள் ஒன்றும் பெரிய ஆளெல்லாம் கிடையாது, ஸோ நீ அபார்ஷன் வந்து பண்ணி விட்டுறலாம், அந்த பொண்ணுக்கு நம்ம கண்டிப்பாக வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு இவங்க திரும்ப அங்கே பிளான் பண்ணுறாங்க. அங்கே டாக்டர் அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட ப்ளீஸ் நீங்கள் வந்து மன்னிச்சிருங்க, நான் வந்துட்டு ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் இதை மட்டும் வெளியே சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்கமே என் கேரியரே ஸ்பாயில் ஆயிரும், எனக்கு எங்கேயுமே ஜாப் கிடைக்காது, நான் வந்து யாருக்குமே தெரியாமல் உங்களுக்கு அபார்ஷன் பண்ணி விட்றேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்து ஓகேன்னு சொல்லிட்டு வந்திருக்கா. பட் அவளுக்கு அங்கே ரொம்ப டவுட் ஆகிட்டுருக்கு, அபார்ஷன் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. நம்ம ஹீரோயின் இதை பற்றி அங்கே யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்கே மேனேஜர் வந்து என்னத்தை வந்து நீ யோசிச்சுட்ருக்க, நான் வந்துட்டு உனக்கு இங்கே ஜாப் கொடுத்துருக்கேன், நீ எனக்கு ஏதாச்சும் ஃபேவர் பண்ண வேணாமா, வா என் கூட, நான் வந்துட்டு உன்ட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே புரிஞ்சுக்குது, ஐயோ கடவுளை இந்த பொண்ணு மாட்டிக்கிட்டாலே இந்த ஆள்கிட்ட அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அங்கே என்ன பண்ண முடியும் நம்மளால சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோவும் அசிஸ்டண்ட்டுமே அங்கே வந்துட்டு அதை எல்லாத்தையுமே அங்கே நோட்டீஸ் பண்ணிடுறாங்க, இவே கூட இவ்வளோ கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு நான் வந்துட்டு உனக்கு ஜாப் கொடுத்துருக்கேன், நீ எனக்கு ஃபேவர் பண்ணணும்ல, ஸோ நீ இப்போ என்ன வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே மிஸ்பிஹேவ் பண்ண வர்றாங்க. கண்ணாடியை வேற அவன் வந்து கழட்டி தூக்கி எறிஞ்சிடுறான். அங்கே அவளுக்கு சரியாக கண்ணுமே தெரிய மாட்டுது. நீ வந்துட்டு இப்போ எனக்கு ஓகே பண்ணாதான் நீ இதுக்கப்புறம் தொடர்ந்து இங்கே ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அவன் வந்து மிஸ்பிஹேவ் பண்ண போனதுமே நம்ம ஹீரோயின் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னதும் உன்னை ஜாப்பை விட்டே தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டான். அங்கே வந்துட்டு அங்கே தொட போகும்போது நம்ம ஹீரோ ஆனால் வந்து அந்த ஆளோட கையை பிடிச்சி முறுக்கிட்டு என்ன பார்த்துட்ருக்க, இவனை ஃபேஸ்லேயே
பாஸே சப்பனாரு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே பயந்து போயிருக்கா. இப்படிலாம் நீ வந்துட்டு யாரையும் உன்னை புள்ளி பண்ண விடக்கூடாது, அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும்னு சொன்னதும் ஹீரோயின் கோவமாயிட்டு அவன் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு கீழே பேரை நல்லா கிக் பண்ணி விட்டுறா. அதனால அவனுக்கு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. நீன்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஓவரா சீனை போட்டுட்டு பார்த்தா தான் அது பாஸ்ன்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ அங்கே வந்துட்டு இருந்தாலும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. சாரி கேட்டதுமே நம்ம ஹீரோயினை நீ வெளியே போன்னு சொல்லிட்டு இவனை இதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்து விட்டு வைக்கக்கூடாது, இவனை வந்து வேப்ப விட்டு தூக்கி இவனை போலீஸில் அரெஸ்ட் பண்ண வைங்கன்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பி விட்றான். அவங்க அசிஸ்டண்ட்டை அந்த கண்ணாடி அந்த பொண்ணுக்கு சொந்தமோ அவள் தான் என்னோட செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணணும், ஸோ அவ்வளவே எனக்கு செக்ரட்டரி ஆக்குங்க அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோவோட செக்ரட்டரி அங்கே கியூவை காமிக்கிறாங்க. அவள் பார்த்தா பயங்கரமாக செக்ஸியாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம ஹீரோவை செடியூஸ் பண்ணுறதுக்காக பயங்கரமாக வந்துட்டு அப்படியே ஆட்டிடியூட் காமிச்சிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கா. பட் ஹீரோக்கு அதில் சுத்தமாக கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே அங்கே அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து என்னோட செக்ரட்டரி அங்கே ஒர்க் பண்ண வேணாம், இவளை வந்துட்டு வேற ஒரு ஜாப்க்கு போட்டு விடுங்க அப்படின்றத சொன்னதும் பாஸ் நீங்கள் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்டதுமே அங்கே அசிஸ்டண்ட்டுக்கே சிரிப்பாக வந்துட்டு இருக்கு, இவனை பற்றி தெரியாமல் பேசுகிறாளேன்னு. இப்போ நீ வெளியே போகலான்னு சொன்னதுமே அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே வந்து போகிறா. இந்த கண்ணாடிக்குரிய பொண்ணை நீ கண்டுபிடிச்சி என்கிட்ட கூட்டிட்டு வா அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு அங்கே எல்லாருமே வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. பாஸ்க்கு என்ன உண்மையிலே பொண்ணுங்களை பிடிக்காதா, இவ்வளோ அழகான செக்ரட்டரியை வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்துட்டு அங்கே செக்ரட்டரியாக கூப்பிட்டுருக்கானே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே எல்லாருமே பேசிட்டு ஒரு மாதிரி காசப் பண்ணிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் உங்களை வந்து பாஸ் கூப்பிட்றாரு, நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அந்த கண்ணாடியை போடாமல் சரியாக கண்ணே தெரிய மாட்டுது. பாட்டி என்னமோ வரி அங்கே உள்ளே போயிட்டுருக்கா. அங்கே போய் பார்த்தா அவளுக்கு எல்லாமே அங்கே மங்களா தெரியுது. யார் இங்கே உள்ளே இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இங்கே வந்து கேட்கும்போது அப்படியே இங்கே திரும்பினா நம்ம ஹீரோ அந்த கண்ணாடியை அப்படியே கண்ணில் மாட்டி விடுறான். அப்போ தான் அது அங்கே நம்ம பாஸ்ன்றதே அவளுக்கு தெரியுது. அவள் வேமா அங்கே வந்துட்டு விலகிக்கிட்டு பாஸ் அப்படின்றத சொன்னதுமே நீ இப்போ இருந்து என்னோட செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு பண்ணுறதுக்கு ரெடி இருக்கேன், பட் ஆனால் நான் வந்துட்டு பார்க்குறதுக்கு ஒன்றும் அவ்வளோ அழகான பொண்ணு இல்லையே பாஸ் அப்படின்றத சொன்னதுமே அழகெல்லாம் ஒன்றும் முக்கியம் கிடையாது, நீ வந்துட்டு ஒர்க்கை நல்லா பண்ணு போதும் அப்படின்றத அவன் சொல்கிறான். நைட் அங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வெளியே வர்றான். பாஸ் உங்கள் அசிஸ்டண்ட் ஆல்ரெடி வீட்டுக்கு போயிட்டாரு, உங்களை வந்துட்டு நான் வேணா சொல்லுங்கள் ஓட்டிட்டு போய் காரை வந்து ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னதும் நான் வந்து ஒயின் பார்ட்டிக்கு போகணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். சரி ஓகே நானே உங்களை கூட்டிகிட்டு போய் வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிடுறா. அங்கே அவள் ட்ராப் பண்ணதுமே நம்ம ஹீரோ நீ வந்து உள்ளே வர வேணாம், இந்த கார்டை வச்சுக்கோ, உனக்கு வந்துட்டு என்ன சாப்பிடணுமோ நீங்கள் வாங்கி சாப்பிடு, நான் வந்துடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே பின்னாடியே போயிட்டு அங்கே கேக்கெல்லாம் இருக்குது, அதை ஆர்டர் பண்ணி அவள் பாட்டு அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கா. வாவ் எவ்வளோ ஃப்ளேவர்ஸ் இருக்குது, இந்த உலகத்திலே ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டுனா இதுதான் சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாக அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவளோட பாய் ஃப்ரெண்ட் அங்கே ஷேன் வந்து வேறு ஒரு பொண்ணு கூட வந்துட்டு இருக்கான். அவளை அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு நம்ம ஹீரோயின் என்ன இதெல்லாம் நீ வந்துட்டு எதுக்காக இப்படி எனக்கு துரோகம் பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் என்ன துரோகம் பண்ணேன், நீ என்னை விட்டுட்டு வேற ஒருத்தையும் கூட போய் ப்ரெக்னென்ட் ஆக நான் மட்டும் சும்மா இருக்கணுமான்னு கேட்டதும் போய் சொல்லாத, நான் வந்துட்டு இது ப்ரெக்னென்ட்லாம் ஆக கிடையாது, நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன் ஹாஸ்பிட்டலோட தப்புனால அப்படி ஆயிருச்சுன்னு, ஆனால் நீ ஏன் மேலே பழி போட்டுட்டு இருக்கியா, இந்த பொண்ணு கூட அப்போ ஏன் கூட முன்னாடி இருக்கிறதுலேருந்தே உனக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு கேட்டதுமே ஆமாம் இருந்துட்டு தான் இருக்குது, நான் என்ன உண்மையிலே வந்து ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தியா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உனக்கு வேற யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு உன் கூட சும்மா ப்ளே பண்ணலான்னு பார்த்தேன், நீ அதுக்குள்ளே வேற யாரு கூட போய் அட்வான்டேஜாக வந்து பிள்ளை பெற்றுக்கிறதுக்குலாம் ஏற்பாடு பண்ணுவோன்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அவன் ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்தாதுன்னு அந்த கூட வந்து வேற வந்து ஹீரோயினை புள்ளி பண்ணி பேசினதுமே இவனுமே ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் கோவப்பட அந்த கேட்க வச்சே ஃபேஸில் அடிச்சிடுறா. என்ன தைரியம் தான் நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடிக்க போகும்போது நம்ம ஹீரோங்க வந்து கையை பிடிச்சிட்டு எவ்வளோ தைரியம் தான் நீ அவன் மேலே கையை வைப்பன்னு எட்டி அங்கே உதச்சி தள்ளிடுறான். உடனே அவன் என்ன தைரியம் தான் என் மேலே கையை வச்சிருப்பேன், இன்னைக்கு பாரு உன்னை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே செக்யூரிட்டி கார்டெல்லாம் வாங்க இவங்க வந்துட்டு பாருங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே வர வச்சதுமே அங்கே நம்ம ஹீரோ அங்கே பார்த்ததுமே அங்கே கார்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப அமைதியாகிடுறாங்க. நம்ம ஹீரோயின் பயந்து போயிட்டு இவனே இவர் அரசுலாம் பண்ணிடாதீங்க, நான் வந்து ப்ரெக்னென்ட் உமன், இவர் பாவம் எனக்கு ஹெல்ப் தான் பண்ணார் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறா. அதெல்லாம் கேட்டுட்டா அவன் நீ என்ன அவனுக்கு ஹெல்ப்பாக பண்ணுற அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படியே அங்கே சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ அங்கே மேனேஜர் வேற வந்துடுறாரு. நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு நீ என்ன பேசிட்டு இருக்க மிஸ்டர் கூகுட்டை வந்துட்டு நீ சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவன் ரொம்ப அங்கே பயந்து போயிட்டு ஐயோ என் கையெல்லாம் வலிக்குதேன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணுறான். நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் இவனை வந்து இதுக்குள்ளவே விடக்கூடாது, அடித்து வெளியே வரட்டுங்கன்னு சொல்லிட்டு அவனையுமே அடிச்சு அங்கே வெளியே தூக்கி போட்டுறாங்க. ஹீரோயின் அங்கே ரொம்பவே அதெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு வேமா அங்கே காரை ஓட்டிகிட்டு போகும்போது ஸ்டாப் பண்ணுறா. என்னாச்சு அப்படின்றத கேட்டதுமே இல்லை எனக்கு வந்துட்டு உங்களுக்கு செக்ரட்டரியாக இருக்கிறதுக்கு தகுதி இருக்கா என்னன்னு தெரியல, ஏன்னா அவன் வந்து எல்லாரும் முன்னாடி வச்சு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டான், ஸோ இது மூலமாக உங்களை வந்து எல்லாருமே அசிங்கப்படுத்தினா என்ன பண்ணுறதுன்னு கேட்டதும் இதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளமே கிடையாது, இதை பற்றிலாம் நீ கவலைப்பட்டுட்டு இருக்காது அப்படின்றதவே சொல்லிட்டு இருக்கான். கேஷுவலாக எடுத்துக்கு வரணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அங்கே வாமிட் வர மாதிரி ஆகிடுது. வேமா அவன் வெளியே போயிட்டு அங்கே வாமிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின்
ஹீரோயின் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வர்றா. ஆனால் கடைசியில் பார்த்தா அவளுக்குமே இங்கே ப்ரெக்னெண்ட்டாக இருக்க வாசி வாமிட்டிங் வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ அப்புறம் அவளை சமாளிக்க வேண்டியதாகிருது. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன், இது மார்னிங் சிக்னஸ்னால வர்றது தான் அப்படின்றத அவ சொல்லிட்டு இருக்கா. இங்கே வீட்டில் அந்த லீனாவை பார்த்தா அங்கே பயங்கரமாக வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அங்கே ரெடியாக இருக்கா. நம்ம ஹீரோவை எப்படியாச்சும் ஃப்ளோட் பண்ணி மயக்கணும்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா 2 பேருமே அங்கே வந்து நடக்க முடியாமல் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. அதை அங்கே பார்த்துட்டு அவள் ஷாக்காக இழா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்டதுமே அவர் ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ வந்துட்டு அவரை நான் வந்து கூப்பிட்டுட்டு வர வேண்டியதாயிருச்சு, வேற வழி இல்லாமல் அப்படின்றத சொன்னதும் இதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்டை நான் பார்த்துக்கிறேன், நீ வந்துட்டு விட்டுட்டு போ அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின்மே ஓகே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்கிறா. நீ யாருன்னு கேட்டதும் நான் அவரோட செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே அவளுக்கு அங்கே அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கேன், என்னடா பக்கத்தில் க்ளோஸ் ஆகிட்டு இருக்காளேன்னு. நம்ம ஹீரோங்க வந்து அவன் மேலே வந்து கை எடுக்கவே மாட்டான். கையை விடு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட இருந்து என்னோட ஹஸ்பண்டோட டையுமே கொடுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின்மே கொடுத்துட்டு சரி ஓகே நான் வந்துட்டு கிளம்புறேன் அப்படின்றத சொல்லும்போது இவ யாருன்னு எனக்கு தெரியாதுன்றதை நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் ஹீரோயினை வந்துட்டு அவள் மிரட்டினதில் அவள் பயந்துட்டு அங்கேருந்து போயிடுறா. பிறகு இன்னைக்கு வந்துட்டு நீ எனக்கு வந்து சொந்தமாகறதை யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது, அதில் உன்னோட பேபி பெற்றுக்க முடியாமல் போச்சுன்னா என்ன, நான் வந்துட்டு உன்கிட்ட இப்போ நடந்துக்கிறதுல பேபி கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படின்றத சொல்கிறா. இவளுக்கு லவ்ன்றதை விட அவளோட பிஸ்னஸை வந்து ஸ்டேபிள் ஆக்கணும். ஸோ அதனால தான் வந்துட்டு இவன் கூட எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா பிஸ்னஸ்லாம் ஸ்டேபிள் ஆகி இவன் ரிச் ஆயிடலான்றதுக்காக இந்த வேலை பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வெளியே போயிட்டே யோசிக்கிறா, இவ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு நம்ம ஹீரோ சொன்னதை அவள் ஒய்ஃப்னா ஏன் அவர் அப்படி சொல்ல போறாருன்னு சொல்லிட்டு அவர் ரொமான்ஸ் பண்ண போகிற டயத்தில் கரெக்டாக வந்து நம்ம ஹீரோயின் அங்கே காலிங் மேல் அடித்ததுமே இவர் டென்ஷன் ஆகிட்டு யார் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் தான் இருக்கா, எதுக்காக நீங்கள் வந்திருக்கேன்னு சொன்னதும் இது அவரோட கார்டு தான் என்கிட்ட கொடுத்துருந்தாரு, நான் கொடுக்க தான் வந்தேன்னு சொன்னதும் கொடுத்துட்டு போன்னு சொல்லும்போது வேமா அவளை தள்ளி விட்டுட்டு அங்கே ஹீரோட்ட போயிடுறா. ஹீரோட்ட போனதுமே நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவ கேட்டதுமே இப்போ சொல்லுங்க பாஸ், நீங்கள் வந்துட்டு இவங்க வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களான்னு கேட்டதும் இவ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்றத சொன்னதுமே அப்போ நீ எதுக்காக அவரோட ஒய்ஃப் நீ என்கிட்ட போய் சொன்னு நம்ம ஹீரோயின் கேட்டதும் இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், எதுக்காக இவ வந்து தொல்லை பண்ணுறேன்னு நம்ம ஹீரோயினை போட்டு அங்கே அடிச்சிடுறா. ஹீரோயின்மே டென்ஷன் ஆகிட்டு கையை ஓங்கிட்டு வர்றா. நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் விடுறேன், தேவையில்லாமல் இப்படி வேலை பண்ணிட்டு இருக்காத, மரியாதையோட இங்கேருந்து போன்னு சொன்னா அவன் நான் போக மாட்டேன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ அப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயினை பிடிச்ச அவப்பாட்டு அங்கே வந்து கிஸ் பேர பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவனை அங்கே வந்து தூங்க வச்சுட்டு நான் போக மாட்டேங்கன்னு சொன்னதுமே நானுமே போக மாட்டேன்னு 2 பேருமே போட்டி போட்டு அங்கவே உட்காந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்த்தா இப்படி தூங்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு அந்த லீனாவை பிடிச்சி அங்கே வெளியே இழுத்து விட்டுறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ அவளுக்காக என்ன பிடிச்சி வெளியே இழுத்து விடுவியா, நான் வந்துட்டு அவளை விட எந்த விதத்தில் குறைஞ்சு போயிட்டேன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே எந்த விதத்தில் குறைஞ்சு போயிட்டியா, அவள் உண்மையிலே நல்ல பொண்ணு, ஆனால் நீ அப்படிப்பட்டவ கிடையாது அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. அப்புறம் நம்ம ஹீரோக்கு அவள் வந்து சூப்பெல்லாம் போட்டு கொடுத்து அங்கே தலையெல்லாம் பெயினாக இருக்குன்றதுக்காக பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ எனக்கு லாஸ்ட் நைட்டில் வந்து நடந்து எதுவுமே சரியாக ஞாபகம் இல்லை அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின்மே அங்கே வந்துட்டு அந்த கிசிங் சீனெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அதெல்லாம் பழசெல்லாம் எதுக்கு பாஸ், அதை பற்றிலாம் பேசணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது, நீங்கள் வந்துட்டு அவங்க ஒய்ஃப் இல்லைன்னா அப்புறம் ஏன் இப்படி வந்துட்டு அப்படின்ற மாதிரி அவள் கேட்டதுமே ஆமாம் அவள் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் என்னோட ஸ்பேமை வந்து என்னோட அம்மா வந்து பாதுகாத்து வச்சுருந்தாங்க, அதை தெரியாமல் வந்து அவள் திருட்டு வேலை பண்ணிட்டா அப்படின்றத சொன்னதும் என்னதான் இருந்தாலும் அவங்க ஒய்ஃபாக போகிறாங்கள அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கேட்குறான். அவளெல்லாம் ஏற்றுக்க முடியுமா இப்படி திருட்டு வேலை பண்ணவில்லை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமானு கேட்டதும் எனக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் மவுண்டனில் விழுந்தப்ப நான் இறந்து போயிடுவேனே சொல்லிட்டாங்க, ஸோ வந்துட்டு என்னோட அம்மாவுக்கு வந்து ஒரே குழந்தைன்ற வாசி அவங்க பயந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ஓ அந்த டயத்தில் தான் எனக்குமே வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் மாறி போயிடுச்சு இந்த ப்ரெக்னென்சி, ஸோ என்னோட குழந்தைக்குமே பிறந்துச்சுன்னா சேம் ஏஜாக தானே இருக்கும் அப்படின்ற சொல்லி கேட்டதுமே நம்ம ஹீரோ இப்போ நீ என்ன வந்துட்டு பேச வந்துட்டு இருக்க, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தோண்டிட்டு இருக்கு, நீ இப்போ நான் நார்மலான ஒரு பர்சன் தான், நான் வந்துட்டு இப்போ நார்மலாகவே பேபி பெற்றுக்கிற முடியும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நான் அப்படிலாம் உங்களை பற்றி சொல்ல வரல பாஸ் அப்படின்றத சொல்கிறா. அந்த செக்ரட்டரி நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்து நிறைய பொருளெல்லாம் வச்சுட்டு நீ தான் இது எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணணும்னு சொன்னதும் நான் ஏன் வந்து ஒர்க் பண்ணணும் உனக்காகன்னு கேட்டதுமே இப்போ நீ ஒர்க் பண்ணலைன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஓவராக அங்கே ஆட்டிடியூட் காமிச்சிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து மிரட்டிட்டு இருக்கா. ஹீரோயின்மே அங்கே வந்து என்ன பேச முடியும், பேசாமல் அங்கே வந்து தூக்கிட்டு போகும்போது இவ வந்துட்டு ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருக்கா, இவ வந்துட்டு சரியான பனிஷ்மெண்ட் இவளுக்கு கொடுக்கணும் அப்படின்றத சொன்னதுமே அந்த செக்ரட்டரி தான் பாஸ் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கா, அவளை நீங்கள் தூக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுறான்னு சொன்னதும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அங்கே நம்ம
ஹீரோயின் அவளோட பின்னாடி போகும்போது, நீ என்ன பாஸை வந்து செடியூஸ் பண்ணி உன் பக்கத்துலேயே வச்சுக்கலான்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கியா? எப்படி செடியூஸ் பண்ணுறேன்னு எனக்கு வேணாலும் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் கோவப்பட்ட அந்த பாக்ஸை தூக்கி போட்டுட்டு, நான் வந்து அவரை செடியூஸ் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது. அது மேலே அவர் எவ்வளோ ஹேண்ட்ஸமான ஒரு மேன், அவரை வந்து சுற்றி ஏகப்பட்ட பொண்ணுங்க வருவாங்க, நான் ஏன் அவரை போய் செடியூஸ் பண்ண போகிறேன், என்னை பார்த்தா அவருக்கு என்ன ஆசை வரப்போதா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவுமே அங்கே லிஃப்ட்டில் இருந்து உள்ளே வந்துடுறான். இதெல்லாம் உன்னோட ஒர்க், நீ அவளை வந்து வேலை வாங்கினேன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீ கேட்டு நடந்தால் போதும்னு சொல்லிட்டு போகிறான். அவளுமே ஹாப்பி ஆகிட்டுங்க ஓகேன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ உங்கள் கண்ணாடியை பார்த்துட்டு நான் எப்பயுமே பார்க்க ஹேண்ட்ஸமாக தான் இருக்கேனா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே, ஆமாம் பாஸ் நீங்கள் எப்பயுமே பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமானவர் தான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு அவனுக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயின் அங்கே காம்ப்ளிமெண்ட்டில் கொடுத்துருக்கா, அதை நினச்சி தான் அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. லீனா நம்ம ஹீரோட அம்மாட்ட அந்த செக்ரட்டரி வந்துட்டு உங்கள் பையனை வளைச்சு போட பார்க்குறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அவப்பாட்ட அங்கே உல்ட்டாவா தப்பாக ஏற்றி விட்டதுமே அவங்க ரொம்ப அம்மா டென்ஷன் ஆகிட்டு நான் இன்றைக்கி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வர்றாங்க. நம்ம ஹீரோ அங்கே வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் அங்கே ஃபைல்ஸை கொடுக்க வந்துட்டு ஐயோ தூங்குறாருன்னு சொல்லிட்டு அங்கே கோட்டை எடுத்து போட்டி விடும்போது நம்ம ஹீரோ அப்படியே பக்கத்தில் பிடிச்சி இழுத்துடுறான். அப்போ நம்ம ஹீரோக்கு அந்த பழைய விஷயமே ஞாபகம் வந்துடுது. அங்கே வந்து போதையில் பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணதை நினச்சிட்டு ரெண்டு பேத்துக்குமே ஒரு மாதிரி ஆக்வர்டாக அங்கே ஆயிட்டுருக்கு. அப்போ அவங்க அம்மா அங்கே உள்ளே வந்துட்டு என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கத்தும்போது நம்ம ஹீரோயின் அவங்கள பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயந்து போயிடுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீ ஃபஸ்ட்டு வெளியே போ அப்படின்ற சொல்லிட்டு ஏமா இங்கே வந்தீங்க, நீங்கள் வாங்க ஃபஸ்ட்டு உட்காருங்க அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிடுறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்கா, அந்த பொண்ணு வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கா, நீ அவ கூட டேட் பண்ணலான்னு பார்க்குறியா, லீனா எவ்வளோ அழகான பொண்ணாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, அவள் என்னோட செக்ரட்டரி மட்டும்தான், நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணெல்லாம் அவள் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு எப்படின்னாலும் சரி லீனாவை தான் மேரேஜ் பண்ணிக்கிறணும் அப்படின்றத சொன்னதும் லீனா வந்துட்டு என்ன வேலை பண்ணால் தெரியுமா, இவ்வளோ அடித்து விரட்டி விட்டேன்னு சொல்லிட்டு உங்களை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காளே, நேற்று வந்துட்டு கேவலமாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என்னை செடியூஸ் பண்ண பார்த்தான்னு சொன்னதுமே அவங்க அம்மா ஷாக் ஆகிட்டு எதுக்காக நீ இப்படி பண்ணன்னு கேட்டதுமே ஆண்டி என்னை மன்னிச்சிருங்க, இவர் வந்து என்னை ஏற்றுக்க மாட்டாருன்ற வந்து பயத்தினால நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே ட்ராமா பண்ணுறா. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அவங்களுக்காக டீ எல்லாம் கொண்டு வந்தது உங்கள் பேச்செல்லாம் கேட்டுட்டு அவளுக்கு இங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ நீ வச்சுட்டு வெளியே போ அப்படின்றத சொல்லிடுறான். ஹீரோக்குமே அதெல்லாம் நினச்சிட்டு கஷ்டமாயிட்டு இருக்கா. அந்த பொண்ணு இதெல்லாம் கேட்டிருந்தானா அவளுக்குமே கவலையாக இருக்குமேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே அந்த டாக்டர் வந்து கால் பண்ணிடுறாங்க, நான் வந்து உங்களுக்கு அபார்ஷன் பண்ணி விடுறதுக்கு ரெடியாக இருக்கேன், டேட் சொல்கிறேன் அந்த டயத்தில் வாங்கன்னு. நம்ம ஹீரோயினுக்கான யோசனையாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. பிறகு இந்த லீனாக்குமே கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னதுமே அவள் ரொம்ப ஹாப்பியாக எழுறா. எப்படின்னாலும் சரி அவளுக்கு வந்துட்டு அந்த பேபி பிறக்கக்கூடாது, நீங்கள் வந்துட்டு எப்படியாச்சும் அபார்ஷன் பண்ணி விட்டுருங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. இந்த டைம் தப்பு நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு வேற அந்த டாக்டர் மிரட்டுறா. அவங்க அம்மாவை போய் மீட் பண்ணிட்டு ரொம்ப அப்படியே பாசமாக இருக்க மாதிரி அங்கே வந்து பேசி ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. அவங்க அம்மா அங்கே பேபி பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்க வந்துட்டு அப்படியே ஹாப்பியாக வந்து பேசிட்டு இருக்காங்க. நான் உன்னை டெய்லியுமே வந்து பார்த்துட்டு போவேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ற சொல்லிட்டு பேசினதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த கிளவியை வேற நான் டெய்லி பார்த்து தொலைணுமா, இந்த பொம்பளை தொல்லை தாங்க முடியல, ஒரு டைம் வந்துட்டு எனக்கு அவனுக்கு மேரேஜ் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த பொம்பளையோட தொல்லை இல்லாமல் நான் பாட்டு நிம்மதியாக இருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோங்க வெளியே வரும்போது எங்கே யாரையுமே ஆஃபீஸில் காணாமே அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். எல்லாருமே அங்கே வந்து சாப்பிட்றதுக்காக போயிருக்காங்க பாஸ் அப்படின்ற சொன்னதுமே நானுமே அதில் ஜாயின் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கூட சேர்ந்து ஹாப்பியாக அங்கே ஃபுட்டெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எனக்கு அங்கே பொண்ணுங்க நீ பாஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கே உனக்கு எப்படி ஃபீல் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத சொன்னதுமே பாஸ் உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப வந்து ஹேண்ட்ஸமான ஒரு பர்சன், நான் ஒரு சீக்ரெட் சொல்லவா, நான் அவரோட ஃபோட்டோ வச்சு வீட்டில் பார்த்து அங்கே அவர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன், ஏன்னா எனக்கு வந்துட்டு கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் வந்துட்டு அதிகமாக இருக்குல்ல, அதனால தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோங்க வந்ததுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே அதை பார்த்துட்டு அங்கே நோஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் ஐயோ நான் பேசினேன் எதையாச்சும் கேட்டானோ என்னமோன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. நம்ம ஹீரோ நீ உண்மையிலே என்னோடய ஃபோட்டோ வச்சிருக்கியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே ஆமாம் பாஸ் உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்துட்டு உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப அதிகமாகுது, அதனால தான் அப்படின்ற சொன்னதும் அவனுக்குமே அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. அவங்க எல்லாரும் ஹாப்பியாக அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவளோட அங்கே சிஸ்டர் ஒருத்தி போகிறா, அவளோட நேம் வந்து ஜீனி. அவங்க அப்பாவுமே அங்கே கூட இருக்காரு. பார்த்தீங்கல்ல உங்கள் பொண்ணை 5 இயர்ஸாக வீட்டு பக்கம் ஆளவே காணும், ஆனால் பாரு எப்படி வந்துட்டு இங்கே சுற்றிட்டு இருக்கான்னு சொன்னதுமே அவங்க அப்பா கோவப்பட்டுட்டு என் பொண்ணை பற்றி பேசுகிறதுக்குலாம் உனக்கு தகுதி கிடையாது, உனக்கு எப்பயுமே அந்த லெவலுக்கு வந்துட்டு மரியாதையும் கிடையாது அப்படின்றத சொல்கிறாரு. அப்பா அவள் நீங்கள் சொல்கிறதுமே கரெக்ட் தான், அவள் இவ்வளோ பெரிய ஹை ஹோட்டலில் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்குலாம் அவளுக்கு என்ன தகுதி இருக்குது, இது வேறு யாரும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. இவள் மிஸ்ட்ரஸோட பொண்ணு தான் போல். ஸோ நம்ம ஹீரோயினை பார்த்தாலே அவளுக்கு பிடிக்காது. நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி ட்ரிங்க்ஸ்லாம் வந்து பிடிக்கும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து
வந்து பேசிகிட்டு இருக்கான். எதுக்காக நீங்கள் வந்துட்டு இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க, எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றத சொல்லும்போது இப்போ அங்கே இருக்க பொண்ணுங்க நம்ம ஏதாச்சும் பேசலாமேன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன மாதிரி ஹாபிஸை பிடிக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவர்கிட்ட கேட்டதுமே எனக்கு மவுண்டன் கிளைம்பிங் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும், இந்த பாருங்க என் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு அவள் காமிச்சதுமே நம்ம ஹீரோ வேகமாக ஃபோனை பிடிங்கிட்டு அதை பார்க்குறான். அப்போ பார்த்ததுமே தெரிஞ்சுக்குது நம்மளை காப்பாற்றினது ஹீரோயின் தான் சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து அங்கே காப்பாற்றும் போதே அவனுக்கு வந்து அவன் மேலே பார்த்ததுமே எங்கள் லவ் ஆகிருக்கு. ஸோ வந்துட்டு எப்படியாச்சும் அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சி அவளை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணியிருக்கான். அங்கே அசிஸ்டன்ட் இப்போ வரைக்கும் யாரையாச்சும் காப்பாற்றிருக்கான்னு கேட்டதும் நான் ஏகப்பட்ட பேரை வந்து காப்பாற்றிருக்கேன், நான் வந்துட்டு அவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு சொன்னதுமே நீ உண்மையிலே ரொம்பவே நல்ல பொண்ணு தெரியுமா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக அங்கே வந்துட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அங்கே அசிஸ்டண்ட்டும் சேர்த்து பயங்கரமாக தண்ணியை போட்டுட்டு அவங்க பாட்டு அங்கே மயக்கமாகும் போது நம்ம ஹீரோயின் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறா. ஹீரோ அங்கே கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டான். சரி ஓகே நானே உங்களை கூட்டிகிட்டு போய் விட்டுறேன், எங்கிட்ட இவர் போய் விட போகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அங்கே வீட்டுக்கு அவள் கூட்டிகிட்டு வந்தா. அவனால் நடக்கக்கூட முடியல. நம்ம ஹீரோயின் நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே படுக்க வைக்கும்போது இவ்வளோமே அங்கே வந்து ஸ்லிப்பாகி மேலே விழுந்துடா. நம்ம ஹீரோ ஹக் பண்ணிட்டு விடவே மாட்டான். பாஸ் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோங்க, என்னை விடுங்க அப்படின்ற சொல்லும்போது என்னை மவுண்டன்லேருந்து காப்பாற்றினது நீ தானே, என் உயிரை நீ காப்பாற்றிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஆனால் இவன் பக்கத்தில் அங்கே பிடிச்சி இழுத்து நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணுறதுக்கு அங்கே ட்ரை பண்ணதுமே நம்ம ஹீரோயின் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவளுக்குமே அங்கே வந்துட்டு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டுருக்கு. அவள் வேகமாக அங்கே தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சிடுறா. நம்ம ஹீரோவை நீங்கள் தூங்குங்கன்னு சொன்னதுமே எனக்கு வந்துட்டு இப்போ வாஷ்ரூம் போகணுன்னு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வேறு வழி இல்லாமல் கூட்டிகிட்டு போனான். அவள் இருக்கும்போதே அவன் பாட்டு அங்கே வாஷ்ரூம் போயிட்டுருக்கான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அங்கே ஃபீல் ஆகிட்டு இருக்கு. வேகமாக அந்த பக்கம் திரும்பிக்கிறா, என்னடா அவன் அசிங்கம் பண்ணுறான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்ததுமே ஐயோ கடவுளே நான் வந்துட்டு என்னென்ன பண்ணுறது சொல்லிட்டு அங்கே அவனை வந்து தூங்க வச்சிட்ருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோ எந்திரிக்கும் போது அங்கே பிளாங்கெட்டை வச்சு நல்லா சுருட்டி வச்சுருக்கோமே எங்கே பயந்து போயிடுறான் யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு. நம்ம ஹீரோயின் அந்த சைடில் தான் படுத்துருக்கா போல். இவன் பண்ணுறதை பார்த்துட்டு பயந்து போயிட்டு அவள் எத்தி அங்கே தள்ளினதுமே அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நெக்ஸ்ட்டே அவனுக்கு வந்துட்டு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டே இருக்குது. கடவுளை நான் என்ன மாதிரி அசிங்கம் பண்ணி வச்சேன்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டன்ட் என்னாச்சு பாஸ் அப்படின்றத சொன்னதுமே என்னாச்சுன்னே தெரியல, எனக்கு ரொம்பவே வந்துட்டு அசிங்கமாக இருக்குன்னு சொல்கிறான். என்னன்னு பார்த்தா அவனுக்கு அந்த பழசு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு போல். இதுக்கப்புறம் என்னை இந்த மாதிரிலாம் ட்ரிங்க்ஸ் பண்ண விடாத, அது உன்னோட பொறுப்பு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டையுமே அவன் கோவப்படுறான். நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக அவன் வர சொன்னதுமே எங்கள் அசிஸ்டண்ட்டுமே போயிட்டு பாஸை போய் நீ மீட் பண்ணுன்னு சொன்னதும் அங்கே அவளுக்குமே வந்துட்டு அவனை பார்க்குறதுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. கடவுளை நான் எப்படி போய் இருந்தாலும் மீட் பண்ணுறது, நீ தவிர அநியாயமாக பண்ணார் அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்குமே அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. நான் எப்படியாச்சும் அவனை பார்த்து தானே ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து போகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நேற்று நடந்ததை பற்றி உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்லி கேட்டதுமே நம்ம ஹீரோயின் எதுவுமே தெரியாத மாதிரி அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்குமே வந்துட்டு அதை பற்றி பேசுகிறதுக்கு அங்கே ஒரு மாதிரியாக தான் இருந்துட்டுருக்கு. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கால் பண்ணி லீனாவோட சேர்ந்து நீ வெளியே போகணுன்னு சொன்னதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு என்னால் அவ கூட போக முடியாது அப்படின்றத சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயினை அங்கே ஒரு பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு அங்கே ட்ரெஸ் வாங்குறதுக்காக கூட்டிகிட்டு போனதுமே அங்கே இருக்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே பிடிச்சி போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட சரி ஓகே நான் உனக்காக மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு நீயே இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என் கூட இன்றைக்கி பார்ட்டிக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் என்னாலலாம் முடியாது அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ நீ போன்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பி விட்றான். அங்கே பார்த்தா அவளை ரொம்ப சூப்பராக அழகாக ரெடி பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ இவ வரல போல், இவ ரொம்ப கான்ஃபிடென்ட் இல்லாமல் இன்னும் இருக்கா போல் அப்படின்றத சொல்லிட்டு நினைக்கிறான். ஏன்னா அந்த அசிஸ்டன்ட்மே அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இவன் போனதுமே கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்ததுமே அங்கே அதை பார்த்துட்டு நம்ம அசிஸ்டன்ட் ஷாக் ஆகிட்டு பார்க்குறதுக்கு நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, எனக்கு பாஸோட சேர்ந்து இந்த பார்ட்டியில் நீ தான் கம்பெனி கொடுக்க போகிற அப்படின்ற சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் அவளுக்கு அப்போ உங்கள் சிஸ்டரோட ஞாபகம் தான் வருது. அவள் வேணுனே அவளோட ட்ரெஸ்ஸெல்லாம் வெட்டி விட்டுட்டு நீ இப்படி அசிங்கமான ட்ரெஸ்ஸை தான் போடணும், அழகான ட்ரெஸ்ஸை போட்டு நீ அழகாக மாறணும்னு ட்ரை பண்ணாத, அதுக்கப்புறம் நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பொறாமையாயிட்டுருக்கு. ஏன்னா இவள் ஒரு மிஸ்ட்ரஸோட பொண்ணுன்ற வாசி, இவளுக்கு கிடைக்கிற மரியாதை வெளியே கிடைக்க மாட்டுது. ஸோ இவளை எப்பயுமே அவள் புள்ளி பண்ணிட்டு அங்கே ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்கா. நம்ம ஹீரோயினுமே ஆரம்பத்துலேருந்தே பயந்து போய் அங்கே ஒரு அழகான ட்ரெஸ்ஸே போடாமல் இவ்வளோ நாளாக இருந்திருக்கா. பார்ட்டியில் காமிக்கிறாங்க. அந்த லீனாவுமே அங்கே இருக்கா. நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த லீனா அவன்கிட்ட அங்கே அப்படியே ஹாப்பியாகிட்டு பேசினதுமே அவங்க ஃப்ரெண்டு நீ ஒன்றும் இன்றைக்கி இவனோட பார்ட்னர் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தாங்க நம்ம ஹீரோயின் உள்ளே என்ட்ராயிடுறா. அவள் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கவுமே நம்ம ஹீரோ அப்படியே ஹாப்பியாகிட்டு அவளை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். ஹீரோயின் ஸ்லிப்பாகி விழுகும்போது நம்ம ஹீரோ தான் வேகமாக பிடிச்சி விடுறான். அப்போ அவன் கோவப்படுறான். நீ எதுக்காக இங்கே வந்திருக்க, நான் அவன் கூட இருக்கிறதுக்கு இருக்கேன்லன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நீ மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு அங்கே திட்டி அனுப்பி விட்றான்.
அங்க அவங்க ஃப்ரெண்டுகிட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே நம்ம ஹீரோயின் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னதும் என்ன ப்ரெக்னெண்ட்டான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டுங்க பேசினதும் ஹீரோயின் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, நான் வந்துட்டு அவரோட செக்ரட்டரி மட்டும்தான், இவர் ஒன்றும் இந்த பேபிக்கு அப்பா கிடையாது அப்படின்றத சொன்னதுமே அப்போ தான் அவனுக்கு வந்துட்டு புரியுது. சரி ஓகே அப்படின்றத அவன் சொல்கிறான். லீனாவோட அம்மா அங்கே நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவள் இருக்கிறத பார்த்துட்டு என்ன நடந்துட்டுருக்கு, உன்னால் இப்போ வரைக்கும் எதுவுமே பண்ண முடியலை அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கோவப்படுறாங்க. புவரான பொண்ணு தான், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு தயார் பண்ணு, நான் எப்படியாச்சும் அவளுக்கு அபார்ஷன் பண்ணி விட்றேன் அப்படின்றத சொல்லிட்டு அந்த லேடி வந்துட்டு ரொம்ப கேவலமாக அங்கே பொண்ணுக்கு வந்து ஐடியா கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்டை அவங்க அப்பாவை பார்க்க கூட்டிகிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் அங்கே கேக்கெல்லாம் இருக்கவுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஆசையாக ஆரம்பிச்சிருது. வேகமாக கேக்கை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவங்க ஆசையாக போயிட்டு அங்கே கேக் எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க சிஸ்டர் அங்கே வந்துடுறா. என்ன கேக் சாப்பிட்லான்னு பார்த்துட்டு இருக்கியா, நீ என்ன இவ்வளோ அழகாக வந்திருக்க, நான் என்ன சொல்லியிருக்கேன் உன்னை அழகான ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா, உன்னை யார் இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் வர சொன்னதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே ஓவராக வந்து பேசிகிட்டு இருக்கா. இவ்வளோ வருஷமாக காணாமல் போயிட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தா வந்துட்டு யாரையும் வந்து பிடிச்சிட்டு போலேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஓவராக வந்து பேசுகிறா. இதுக்கப்புறம் இந்த அழகான ட்ரெஸ் இருந்தால் தானே நீ போடுவ, இப்போ பாரு நான் இதை கட் பண்ணி விட்டுறேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. அப்போ அங்கே லீனா வந்து நீ என்ன இங்கே பிஹேவ் பண்ணிட்டு இருக்க அப்படிலாம் சொல்லிட்டு கேட்டதுமே என்ன பேசுறதுன்னு தெரியல, உன்னோட சர்நேமே இவ்வளோ மாதிரி தானே இருக்குது, அப்போ நீ என்ன இவளோட சிஸ்டரான்னு கேட்டதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு தாங்கவே முடியல. நான் ஒன்றும் இவளோட சிஸ்டர்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவ இன்னமும் மிஸ்ட்ரஸ் பொண்ணு, ஆனால் நம்ம ஹீரோயின் அங்கே சீப்பாக பேசிகிட்டு இருக்கா. அங்கே லீனாவுமே அவள் திமிரா பேசிட்டு கண்டிப்பாக வந்துட்டு நான் இவளை சும்மா மட்டும் விட மாட்டேன், இவன் வந்துட்டு என்னோட சிஸ்டர்னு சொல்லிட்டு என் பேரை வாக்கு எடுக்கிறான்னு சொல்லிட்டு அங்கே கேக் எடுத்து நம்ம ஹீரோயின் அங்கே அடிக்க போனதும் அங்கே நம்ம ஹீரோ வந்து வேமா ஹீரோயினை காப்பாற்றி எழுறான். இப்போ நீ யாருன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே மரியாதையோட இங்கேருந்து போயிரு, அவள் என்னோட பார்ட்னர், தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத, என் செக்ரட்டரி மேலே கை வச்சேன்னா சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போகிறா. அப்போ இந்த லீனா நீ எதுக்காக வந்துட்டு இவளை காப்பாற்றிட்டு இருக்கேன்னு கேட்டதும் நீ உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு அவன் கோட்டெல்லாம் போத்தி விட்டுட்டு நீ இதை யாரையும் பார்த்து இப்படிலாம் பயந்துட்டு இருக்கக்கூடாது, மற்றவங்க உன்னை புள்ளி பண்ணாங்கன்னா நீ எப்படி அனுமதிப்பா, அவங்கள வந்துட்டு பதிலுக்கு கொடுக்க வேணாமான்னு கேட்டதும் இந்தாங்க நீங்கள் கோட்டை போட்டுக்கோங்க, நான் வந்துட்டு உங்களை வந்து பார்ட்டியெல்லாம் வந்து கெடுக்க விரும்பலை, நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொன்னதுமே உன்னை யார் வந்துட்டு என்ன பண்ணிட முடியும், நீ பார்ட்டிக்கு வந்திருக்கேன்னா நீயுமே சேர்ந்து ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணணும், என் கூட வா அப்படின்ற சைட்டை அவன் கூட்டிகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அங்கே ஏழை விடுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ வந்துட்டு அங்கே ஒரு நெக்லஸ் வந்துட்டு வந்ததுமே நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கா, அவளோட அம்மாவோடது போல். ஸோ இது எப்படியாச்சும் நம்ம வாங்கணுமேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே மைண்டில் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோவுமே அதெல்லாமே அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை அங்கே வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணதுமே அந்த லீனாக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருது. கண்டிப்பாக அந்த நெக்லஸை நம்மளுக்கு தான் குடிப்பான்னு சொல்லிட்டு அங்கே அதை எல்லாமே முடிந்த பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட கொடுத்துருவானோ என்னமோன்னு சொல்லிட்டு அங்கே பயந்துட்டு ஐயோ என் வயிறெல்லாம் பெயின் ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்கே பெரிய ட்ராமா கிரியேட் பண்ணுறா. நான் வந்துட்டு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ல உங்கள் பேபிக்குன்னு சொன்னதுமே அங்கே இருக்க எல்லாருமே என்ன வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இவரோட பேபிக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு பரபரப்பாயிருது. ஸோ வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. குவானுக்கு குழந்தை பிறக்க போகுது, கடைசியில் இந்த குடும்பத்துக்கு வாரிசு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயின்ட்ட இந்த கிஃப்ட் உங்களுக்காக தான் சொல்லிட்டு அங்கே கொடுத்ததுமே வேமா அதை வந்துட்டு அவள் பிடிங்கிறா. நம்ம ஹீரோவால் எதுவும் பேச முடியலை. சரி ஓகே அப்படின்ற சொல்லிட்டு போகிறாங்க. பிறகு அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணும்போது உங்களுக்காக பாஸ் இந்த கிஃப்ட் வாங்கினாரு, நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க அம்மாவோட நெக்லஸ் தான் இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிட்டு இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆனதெல்லாம் நான் வைக்க முடியாது அப்படின்றத சொன்னதும் இதை வச்சு அவர் என்ன பண்ண போகிறாரு, ஸோ நீங்கள் தான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவன் அங்கே வம்பு பண்ணி கொடுத்துட்டான். இந்த லீனா ஹாப்பி ஆகிட்டு வீட்டுக்கு போய் அங்கே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அது வந்துட்டு சாதாரண ஒரு நெக்லஸ் போல். ஸோ அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகி போயிடுறான். அப்போ அவங்க அம்மா நீங்கள் எதுக்காக அப்படி தேவையில்லாமல் கத்திட்டு இருக்க, நீ இப்போ ப்ரெக்னென்ட் கூட இல்லை, ஆனால் வந்துட்டு என்னவோ ப்ரெக்னென்ட் ஆகிற மாதிரி ட்ராமாலாம் பண்ணிகிட்டு இருக்க, இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் சும்மா விட மாட்டான், வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வழியை பாருன்னு சொன்னதுமே உங்களுக்கு கொஞ்சம் கூட என் மேலே அக்கறை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அவள் கோவப்பட்டு அங்கே சண்டை போடுறான். ஹீரோயின் நாங்கள் ஹாப்பியாகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ கொடுத்த நெக்லஸை பார்த்துட்டு இருக்கா. அவளோட ஃபோட்டோ வச்சு அவளோட கான்ஃபிடென்ட்டில் வேணுமே அதிகப்படுத்திட்டு இதுக்கப்புறம் யாரையும் என்னை புள்ளி பண்ணி விட மாட்டேன்னு அவள் சொல்கிறான். நம்ம ஹீரோ கேக்கெலாம் வேறு அங்கே வாங்கி கொடுத்து விட்டுருப்பான் போல். ஸோ அந்த கேக்கை பார்த்ததுமே அவங்க அம்மாவோட பர்த்டேக்காக வாங்கிட்டு வந்து அங்கே வந்து செலிப்ரேஷன் பண்ணும்போது அவங்க சிஸ்டர் வந்து இந்த கேக்கையுமே எடுத்து உன் கெட்டுக்கு இந்த பர்த்டே தான் வந்து கேடான்னு சொல்லிட்டு அங்கே வந்து இந்த கேக்கை வச்சே அடிச்சிருக்கா. ஸோ இதெல்லாம் நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் நம்ம இதுக்கப்புறம் யாரையும் நம்மளை புள்ளி பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணிடுறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ரொம்பவே அழகாக கிளம்பி சூப்பராக ட்ரெஸ் பண்ணி வந்ததும் அங்கே இருக்க எல்லாருமே அந்த செக்ரட்டரிக்கே வந்துட்டு டஃப் கொடுக்குற மாதிரி அழகாக இருக்காள் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கியூங்க வந்துட்டு என்ன வந்து அவனை செடியூஸ் பண்ணுறதுக்கு அப்படி இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் நான் வந்து இங்கே ஜாப் தான் பண்ண வந்திருக்கேன், ஆனால் நீ தான் அதுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே ஒரு மாதிரி நக்கல் பண்ணிட்டு போனதுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு.
எனக்கு ஆஃபீஸில் உண்மையிலேயே நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஷென்னோட அம்மா அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட, நீ வந்து என்ன தைரியம் தான் இந்த மாதிரி என் பொண்ணையன்னு வந்துட்டு வேணான்னு விட்டுருப்ப, அவனை வந்துட்டு ஆளை வச்சு வேறு அடிக்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு ஓவராக பேசினதுமே, நீங்கள் தேவையில்லாமல் இப்படி பேசிகிட்டு இருக்காதீங்க ஆண்டி, நான் இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, தொந்தரவு பண்ணாதீங்க, உங்கள் பையன் தான் என்னை ஏமாத்தினா, நான் ஒன்று அவனை ஏமாத்தலைன்னு சொல்லும்போது அந்த கியூ ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. அப்போ எல்லாரும் முன்னாடி வச்சு இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே இன்சல்ட் பண்ணதுமே அங்கே எல்லாருமே என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்காள், அவள் வந்துட்டு மேரேஜ் ஆகலைன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மாதிரியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அடிக்க போகும்போது நம்ம ஹீரோங்க வந்து பிடிச்சி விடுறான். தேவையில்லாமல் இப்படி வந்து இங்கே தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப அசிங்கமாயிட்டு இருக்கு, இப்படி அசிங்கப்படுத்துறாங்களேன்னு. உடனே இந்த லேடி அப்படின்னா இவன் கூட கனெக்ஷன் வச்சுக்கிட்டா என் பையனை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொம்பளைக்கு அங்கே வந்து ஜெலஸ் வேறு ஆகிட்டு இருக்கு. வேமா அங்கே வந்துட்டு பேக்கை வச்சு நம்ம ஹீரோயினோட வயிற்றுல அடிச்சிடுறாங்க. அப்போ செக்யூரிட்டி கார்டெல்லாம் கூப்பிட்டு இந்த லேடியை பிடிச்சி வெளியே தூக்கி போடுங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் விட்டவாசி உள்ள உங்களுக்குமே இங்கே ஜாப் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஃபயர் பண்ணி விட்டுறான். நம்ம ஹீரோயின் அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அந்த டாக்டர் நம்ம ஹீரோட்ட அவங்க வந்து ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாங்க வந்து அபார்ஷன் பண்ணுறதுக்காகன்னு சொன்னதுமே, இதை பற்றி நான் எதுவும் முடிவு பண்ண முடியாது, அந்த பொண்ணு எந்திரிக்கட்டும் அப்படின்றத சொன்னதுமே அவங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சதுமே நம்ம ஹீரோட்ட என் பேபி நல்லா தானே இருக்குது அப்படின்றத கேட்டதுமே அவன் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறான். நீ அபார்ஷனை பற்றி அவங்ககிட்ட பேசியிருந்தியாமேன்னு கேட்டதுமே, நான் அபார்ஷன் பண்ணிக்கலாம் தான் நினச்சேன், பட் என் பேபிக்கு வந்து இப்போ ஏதாச்சும் ஆயிருமோன்னு என்னமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாயிருச்சு, எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது, ஸோ வந்துட்டு என் பேபியை நான் அபார்ஷன் பண்ணலை, நான் பெற்றுக்க போகிறேன்னு சொன்னதும் அங்கே அது உன்னோட விருப்பம் தான் அப்படின்றத சொல்லிடுறான். பிறகு இந்த டாக்டருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுது. அந்த லேடி வந்துட்டு ரொம்ப பயந்து போயிட்டு அந்த லீனாட்ட அங்கே கால் பண்ணி இதை சொன்னதுமே அங்கே அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, கண்டிப்பாக வந்து நான் கொல்லாம விட மாட்டேன் உன்னை, இதுக்கெல்லாம் காரணமே நீ தான் அப்படின்றத சொல்லிட்டு, நீ டாக்டர் தானே, ஏதாச்சும் ஒரு மெடிசனை போட்டு அவளுக்கு அபார்ஷன் ஆகிற மாதிரி வந்து பண்ணி விடு, இது கூட உன்னால் பண்ண முடியாதா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கோவப்படுறா. பிறகு நம்ம ஹீரோயின் நாங்கள் ஹீரோட்ட, நீங்கள் இதுக்கப்புறம் என்னை பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொன்னதுமே, நீ என்னோட செக்ரட்டரி, நான் உன்னை பார்த்துக்கிறது என்னோட கடமையும் கூட தான் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே லீனா வந்துட்டு அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகுது. பிறகு அவள் உள்ளங்க ஏன்ஷாகிறா, நீங்கள் இந்த பக்கம் உள்ளே இருக்கிறத பார்த்தியா தான் வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின், இப்போ நீங்கள் வந்துட்டு அவங்க ஒய்ஃபோட சேர்ந்து போகணும் அப்படின்றத சொல்லிட்டு அனுப்பி விட்டதுமே அங்கே அவளுமே நான் செக்கப் தான் வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே சீனை போட்டுட்டு போயிட்டுருக்கா. சரி உன்னோட வார்டு நம்பர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டதும் இவங்க எங்கே செக்கப் வந்திருக்கா, ஸோ வந்துட்டு அவள் நான் இப்போ இந்த பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை அப்படியே பார்த்துட்டு நடிச்சிட்ருக்கா. அப்போ அந்த டாக்டர் அங்கே போகிறாங்க. ஸோ நான் வந்து சொன்னதை பண்ணுன்ற மாதிரி அவர் ரியாக்ஷன் கொடுத்ததுமே அங்கே அவங்களுமே போயிட்டு அங்கே வந்து மெடிசன்லாம் கொடுக்குறாங்க, இதை நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு நல்லாயிரும்னு சொல்லிட்டு அபாஷ் ஆகிற மெடிசன் போல் நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிட போகிறா. பட் அவங்களுக்கு ரொம்ப கில்ட்டி ஆகிட்டு அங்கே வந்து ஸ்டாப் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோ இவ்வளோ நேரமாக நீ வந்து வார்டு நம்பரை தேடிட்டுருக்க தான்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஏன் போய் சொல்லி சுற்றிட்டுருக்க, நீ ஃபஸ்ட் அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணால் தானே வார்டு நம்பர் கிடைக்கும் அப்படின்ற சொல்கிறான். ஆனால் இவள் பிஹேவியரை பார்த்துட்டு அவனுக்கு டவுட் ஆகிட்டு வேவாங்க ரூம்குள்ளே போகிறான். ஆனால் அந்த லேடி வந்துட்டு சாப்பிட விடாமல் அந்த மெடிசனை வாங்கிட்டாங்க போல். அப்போ நம்ம ஹீரோ நீ இப்போ எதுக்காக அந்த மெடிசன் அவகிட்ட கொடுத்து சாப்பிட சொன்னேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவங்களுக்கு உடம்பு கொஞ்சம் நல்லாகட்டும்னு சொன்னேன், பட் அவங்க ஆல்ரெடி நல்லா தான் இருக்காங்க, அதனால தான் நான் வாங்கிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. பிறகு லீனா அந்த டாக்டரை போட்டு பயங்கரமாக அடிக்கிறா. உன்னால் இந்த வேலையை கூட ஒழுங்காக பண்ண முடியாதா, நீ எந்த வேலைக்கு லாய்க்கே இல்லை, நீ பண்ண தப்பால் தான் எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்கிறா. நீ இப்போ இதுக்கு பதிலாக எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணே ஆகணும், நான் வந்து இந்த ஆளை ஏற்பாடு பண்ணியிருக்கேன், இந்த ஃபெங்கை கூட்டிகிட்டு போயிட்டு இவன் தான் அவளோட பயாலஜிக்கல் ஃபாதர் வந்து அப்படின்றத சொல்லணும் அப்படின்றத சொன்னதுமே அவங்களுக்குமே வந்துட்டு பயமாயிட்டுருக்கு, ஏதாச்சும் பண்ணிடுவாளோ என்னமோன்னு சொல்லிட்டு அங்கே ஓகேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே அந்த ஃபெங்கை கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்ருக்கா, இதான் அவங்களோட பயாலஜிக்கல் பேபிக்கு வந்து ஃபாதர்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, நீங்கள் தான் சொன்னீங்க அவர் யாருன்னே தெரியலன்னு சொல்லி, அப்புறம் என்ன இங்கே வந்துட்டு இந்த ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு நம்பிக்கையே வர மாட்டுது. அப்போ அவங்க ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சிட்டு பேசிகிட்ருக்கான். நான் சொல்கிறத கேட்டு நடந்துக்கோ, இந்த பேபி என்னோடது தான், இது எனக்கு சொந்தமான பேபின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் என் குழந்தைய சிங்கிளாகவே வளர்த்துக்கிறேன், உங்களோட உதவி எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அங்கே பயந்துட்ருக்கா அவனை பார்த்தாலேவும். அங்கே டாக்டர் வந்துட்டு போனதுமே ப்ளீஸ் இங்கே இருங்கன்னு சொல்கிற மாதிரி பேசினதும் இது வந்துட்டு ஹாஸ்பிட்டல் தான், நீ ஒன்றும் கவலைப்படாத, ஏதாச்சும் ஒன்றுனா நாங்கள் வருவோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. பிறகு அந்த ஃபெங் என்னோட குழந்தை வந்துட்டு எனக்கு திரும்ப வேலை கிடைச்சாகணும், என்னோடய ஒய்ஃப்க்கு வந்துட்டு பேபி பிறக்க முடியாது, ஸோ அதனால தான் நான் இப்படி வந்து ட்ரை பண்ணேன், பட் ஆனால் என்ன பண்ணுறது என் ஒய்ஃப் வந்துட்டு என்னை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்றத சொன்னதும் நீங்கள் இப்போ என்ன சொல்ல வந்துட்டுருக்கீங்கன்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஸோ நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும் என்னால் உங்களை மேரேஜெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே கோவப்படுறான். அதை எப்படி நீ பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோ
ஹீரோயின் அவன் வந்து போர்ஸ் பண்ணிட்டு பயங்கரமாக அங்கே மிரட்டிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டுருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோ உள்ளே வந்து அவனை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு தேவையில்லாமல் இப்படி ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காதான்னு சொன்னதும், அது என்னோட பேபி நீ யார் தலையிடுறதுக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே அவள் என்னோட செக்ரட்டரி, அவளை பாதுகாக்கிறது என்னோட கடமைன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். பிறகு அந்த டாக்டரை பார்த்து இதான் நீங்கள் பார்த்துக்கிற லட்சணமா பேஷண்ட்டுன்னு சொல்லிட்டு வேற கோவப்படுறான். நம்ம ஹீரோயின் நாங்கள் பயந்து போயிருக்கதை பார்த்துட்டு நீ எதை பார்த்தும் பயப்படாத நான் இருக்கேன் உனக்கு அப்படின்றது சொல்லும்போது இந்த பேபியை பேசாமல் நான் அபார்ஷனே பண்ணியிருக்கலாமோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. பிறகு அந்த ஃபெங் அவகிட்ட கோவப்பட்டுட்டு இருக்கான். நீ என்ன சொல்லி வந்து என்னை கூட்டிகிட்டு வந்த, ஆனால் இது குவானோட வந்துட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் நீ ஏன் சொல்லலை, எனக்கு வந்துட்டு இன்னுமே காசு அதிகமாக தேவைப்படுதுன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கா, ஆல்ரெடி பேசினதை விட உனக்கு அதிகமாக கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதும் நீ கொடுக்கலன்னா நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளவே அங்கே வந்து பிளாக்மெயில் பண்ணதும் சரி ஓகே இன்னைக்கு வந்து கேட்குற காசை நான் கொடுக்குறேன் தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்காதான்னு சொல்லிட்டு போகிறா. பிறகு நம்ம ஹீரோவோட அம்மாக்குமே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு போயிடுது. அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. எதுக்காக இப்படி வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடி பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ நீங்கள் ஏமா புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்கீங்க, 3 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னை காப்பாற்றினதே அவள் தான் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ அவ்வளோதான் மேரேஜ் பண்ணிக்கணுன்னே தேடிட்டு சுற்றிருப்பான் போல் இவ்வளோ நாளாக வந்து மேரேஜ் பண்ணிக்காம. ஸோ என்னடா நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அவள் ஆனால் ப்ரெக்னென்ட் ஆனவ எப்படி போய் நீ மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்படுறாங்க. பிறகு நம்ம ஹீரோ அங்கே கார்ட்ஸ்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு போயிருக்கான் போல். அந்த லீனா மரியாதை இங்கேருந்து போங்க, நான் வந்துட்டு சொன்னேன்னா நீங்கள் கேட்டுதாகணும்னு சொல்லிட்டு அங்கே அவங்கள மிரட்டி அங்கேருந்து துரத்தி விட்றா. அதுக்கப்புறம் அந்த ஃபெங்கையுமே உள்ளே வந்துட்டு அனுப்பி எப்படியாச்சும் நீ அவளை இன்றைக்கி வந்து கரெக்ட் பண்ணி வந்து மேரேஜ் பண்ண வைக்கணும்னு சொன்னதுமே அவனுமே அங்கே உள்ளே போயிட்டுருக்கான். இங்கே நம்ம ஹீரோவோட அம்மா வந்து அங்கே கோவப்பட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் நீ வந்துட்டு பண்ண முடியாது மேரேஜ் அவளை அப்படின்றத சொல்லிட்டு நீங்கள் ஏமா புரிஞ்சுக்க மாட்டேறீங்க, நான் வந்து உண்மையிலே அவளை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதுமே அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. நான் சிங்கிள் மதராக இருந்து உன்னை நான் கஷ்டப்பட்டு வளர்த்து இவ்வளோ தூரத்துக்கு ஆளாக்கியிருக்கேன், ஆனால் நீ ஏன் புரிஞ்சுக்காமல் பேசிகிட்ருக்க, நீ வந்து அடுத்தவங்க குழந்தைக்கு அப்பாக்கிறத விரும்பலை, உன் குழந்தைய நீ வந்து பெற்றுக்கிறணும், அவள் அதுக்கு மேலே நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி பொண்ணு கிடையாது, லீனா தான் உனக்கு கரெக்டான பொண்ணு அப்படின்ற சொன்னதும் ஆனால் அந்த லீனா வந்துட்டு நான் வந்து ஏற்றுக்க மாட்டேம்மா, எனக்கு அவளை பிடிக்கல அப்படின்ற சொல்லிட்டு போகிறான். அங்கே அவங்களுக்கு அதை கேட்டுட்டு டென்ஷன் ஆகிட்டுருக்கு. இவன் வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினை எப்படியாச்சும் எனக்கு கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டுறதுக்காக போனதும் ஹீரோயின் ஆல்ரெடி இங்கே கத்தி வச்சுட்டு அங்கே பயந்து போயிருக்கா. அப்போ அங்கே அவன் என்ன வந்து என்னை குத்திடுவேன்னு சொன்னதுமே ஆனால் நம்ம ஹீரோயின் என் பக்கத்தில் வந்தேன்னா கண்டிப்பாக நான் வந்து சும்மா விட மாட்டேன் ஒன்றுன்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு போட்டுட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறா. அப்போ அந்த லீனா அங்கே வந்ததுமே ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதும் அவளை அங்கே பிடிச்சிட்டு இந்த பிளானே என்னோட தான், அதை எப்படி நீ வந்துட்டு ஏன்ட்டு வந்து தப்பிப்பன்னு சொல்லிட்டு அங்கே அவங்க 2 பேருமே வந்துடுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கே ஸ்டெப்ஸ் சொல்லி இறங்கி போனதுமே அங்கே வேமா அங்கே வந்துடுறாங்க. அவன் போயிட்டு யார் நினச்சாலும் உன்னை என்கிட்ட வந்து காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து போர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த லீனா அதெல்லாமே பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கும்போது ஆனால் நம்ம ஹீரோ கரெக்டாக அங்கே இந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுறான். ஸோ இவளுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு பயந்து போயிட்டு உடனே நல்ல உமர் நடிக்க பார்க்குறா. ஆனால் ஸ்லிப்பாகி அங்கே விழுந்ததில் தலையில் அவளுக்கு அடிபட்டுருது. ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவன் முழிச்சதுமே நீ எவ்வளோ ட்ராமா பண்ணிட்டு இருந்த, நீ கன்சீவாக இருக்கன்னு சொல்லிட்டு, ஆனால் கன்சீவாகவே இல்லாமல் கன்சீவாக இருக்க மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தியா, இதுக்கப்புறம் ஏதாச்சும் என் பக்கத்தில் வந்து நான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு போனதுமே இவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு அந்த டாக்டரை போய் அவள் போட்டு பயங்கரமாக அடிச்சிட்ருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னால் என் வாழ்க்கையே போச்சு, கண்டிப்பாக நீ அவளோட பேபி வந்துட்டு அபார்ஷன் பண்ணலைன்னா நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் அங்கே ரொம்பவே வந்து மிரட்டிகிட்ருக்கா. நம்ம ஹீரோட்ட நான் இதுக்கப்புறம் யாரையும் வந்துட்டு நம்ப போகிறது கிடையாது, என் பேபியை நானே வந்துட்டு ஹாப்பியாக வளர்த்துக்கிருவேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசினதுமே ஹீரோக்குமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு எப்படியாச்சும் இவ்வளோ கரெக்ட் பண்ணணுன்றதா இவனோட முழு ஐடியாவாக இப்போ தோணிட்டுருக்கு. பிறகு அங்கே நம்ம ஹீரோட அம்மா அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோ அம்மா நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க, உண்மையிலேயே நான் அந்த பொண்ணை வந்துட்டு ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்றத சொன்னதும் நீ வந்துட்டு கொஞ்சம் கூட வந்து புரிஞ்சுக்க மாட்டேற, நான் வந்து எதுவுமே சாப்பிட போகிறது கிடையாது, நீ கண்டிப்பாக லீனாவை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதுமே ஆனால் நான் பண்ண மாட்டேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு நீ கொஞ்சம் கூட வந்துட்டு அம்மாவை பற்றி புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னதும் நீங்கள் உங்கள் பையன் ஆசையை வந்துட்டு புரிஞ்சுக்க மாட்டீங்களா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவன் போய் அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு இன்றைக்கி நான் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கேன், ஏன்னா அங்கே வந்துட்டு அவளுக்கு பேபியே கிடையாதுன்னு சொன்னதும் உன் பேபி இல்லைன்னு சொல்லிட்டு நீ ஹாப்பி ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவள் பொய் சொல்லி தானே ஏமாத்தினா, ஆனால் வந்துட்டு என்னோட அம்மா தான் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறான், ஆனால் நீ வந்துட்டு
வந்துட்டு ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்கிறா, நான் சேடாக இருக்க மாதிரி எனக்கு தோணுதேன்னு சொன்னதுமே, நான் என்ன பண்ணுறது, அவட்ட எப்படி என்னோட லவ்வை சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்றத சொன்னதும், அடப்பாவி அவள் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படிடா நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும், எனக்கு அதை பற்றிலாம் ப்ராப்ளம் கிடையாது, இது வந்துட்டு எந்த ஒரு சட்டத்தில் இல்லையே ப்ரெக்னென்ட் லேடியை வந்துட்டு மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னதுமே, அப்படின்னா நீ வந்துட்டு உன்னோட லவ்வை ஃபஸ்ட்டு அவட்ட தான் சொல்லி புரிய வைக்கணும், என்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்றத சொன்னதுமே, நம்ம ஹீரோ நான் உண்மையிலே மனசார அவளை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அவளை ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஸோ வந்துட்டு நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத சொல்கிறான். சரி நம்ம ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், என் கூட நீ வா காரில் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போனதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டுருக்கு. எதுக்காகடா இவர் இப்போ நேரத்தில் வந்துட்டு காரில் கூட்டிகிட்டு போகிறாருன்னு, என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்டதுமே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் முக்கியமான விஷயம் பேசணும், நான் உன்னை பிக்கப் பண்ணுறதுக்காக தான் வந்தேன்னு சொன்னதும், நம்ம வந்துட்டு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது, கண்டிப்பாக நம்ம நாளைக்கு அதை பற்றி பேசிக்கலான்னு சொன்னதும், நான் ஜாப்பை பற்றி பேசலை, இப்போ நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் வேறு ஒன்று பேசணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நான் வந்து உண்மையிலே உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டுட்டாங்க அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. என்னன்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு தான் இந்த மாதிரி செய்ய சொல்லி அங்கே ஐடியா கொடுத்துருப்பாங்க போல. ஹீரோ சொல்கிறான், அவன் வந்துட்டு உண்மையான அப்பாலாம் கிடையாது உன் குழந்தைக்கு, ஸோ வந்துட்டு நீ சிங்கிள் மதராக வளர்க்கணும்னு ஆசை கிடையாது எனக்கு, நான் வந்துமே உன் கூட சேர்ந்து அதை ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் அப்படின்றத சொல்லிட்டு அவனோட லவ்வையுமே அங்கே வந்துட்டு வெளிப்படுத்திட்டு இருக்கான். பேசிகிட்டு இருக்கும்போதே அவளுக்கு அங்கே வாமிட் வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ தான் அங்கே அவளை வந்துட்டு நல்லபடியாக பார்த்துட்டு, நீ எதை பற்றியும் ஃபீல் பண்ணாத, உன்னை எந்த நேரத்துலையுமே நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட பேசும்போதே அங்கே திரும்ப வந்துட்டு அவன் மேலே அவள் வாமிட் பண்ணி விட்டுறா. ஐயோ சாரின்னு அவள் சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் இந்த டிஷர்ட்டை போட்டுக்கோங்க அப்படின்ற சொல்லிட்டு கொடுத்ததுமே, நம்ம ஹீரோ அவளோட முன்னாடியே அங்கே ட்ரெஸ் எல்லாம் மாற்றினதுமே அவளுக்கு அங்கே ஷை ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே கம்பெனி விஷயங்களை பற்றி நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே, அப்போ அங்கே நம்ம ஹீரோயினி தான் இதை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கொடுத்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்பாட்ட அங்கே ஸ்லிப்பாகி வந்து விழுந்துடுறா. ஸோ அசிஸ்டன்ட்மே இவர் யாரோட வீட்டில் இருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்துடுறான். பாஸ் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நான் யார்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினோட அம்மாவெல்லாம் பார்த்துட்டு, நான் வந்துட்டு உன்னோட அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணுமேன்னு சொல்லி கேட்டதுமே, என்னோடய அம்மா சின்ன வயசில் இறந்து போயிட்டாங்க, என்னோடய அப்பா என்னை எக்ஸ்பெக்ட்மே பண்ணிக்கல, ஸோ எனக்கு ரொம்ப வந்துட்டு கஷ்டங்கள்லாம் நடந்துச்சு சின்ன வயசில், அது எல்லாத்தையும் நான் பொறுத்து தான் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன்னு சொன்னதும், நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப கவலையாயிருது. நீ எதை பற்றி கவலைப்படாத, இதுக்கப்புறம் நான் எப்பயுமே உன்னை தனியாக விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். உன்னை பாதுகாத்துக்க வேணாமா, நான் வந்துட்டு உனக்கு சில ஐடியாஸ்லாம் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அவன் ஃபைட் பண்ண அங்கே சொல்லும்போது, இதற்காக இப்படிலாம் பண்ணணும், நானே என்னை பாதுகாத்துக்க வேணும்னு சொல்லிட்டு அவள் பின்னாடி கூடி அங்கே வந்து அவனோட வயிற்றில் அங்கே வந்து குத்துனதுமே அவனுக்கு அங்கே வயிறு ரொம்ப பெயின் ஆகிடுது. ஐயோ சாரி அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீனில் அந்த லீனா அந்த செக்ரட்டரி கியூவை வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக கூப்பிடுறா. நம்ம ஹீரோயினை பற்றி வந்துட்டு சொல்லிட்டு இவளை வந்து பழி வாங்கணும், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதுமே அந்த கியூக்குமே நம்ம ஹீரோயினை பார்த்தா பிடிக்காதுல்ல, ஸோ வந்துட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வரும்போது அங்கே இருக்க எல்லாருமே இவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாம், யாரோட பேபியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே ரொம்பவே வந்து தப்பாக காசப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட்டு, தேவையில்லாமல் இப்படி வந்து எல்லாருமே பின்னாடி பேசுகிற வேலை வைக்காதீங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கோவப்படுறா. கியூ நீ வந்து இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணு, இதில் வந்துட்டு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு கொடுத்துட்டு போனதுமே அதெல்லாத்தையும் அவள் போட்டு பார்த்துட்டு என்ன வந்துட்டு கொடுத்துட்டு போயிட்டுருக்கா, இதில் வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டண்டான எது ஒன்றும் இல்லையே அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்ருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் வந்து உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்ற சொன்னதுமே அவள் அந்த பென்ட்ரைவ் அங்கவே வச்சுட்டு போனதுமே அந்த கியூ வந்து உடனே அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வேறு எதை வச்சுட்டு போயிடுறா. பிறகு நம்ம ஹீரோட்டாங்க அவங்க ஃப்ரெண்டு என்னப்பா இப்போலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கே அப்படின்றத சொன்னதும், ஆமாம் இந்த டிஷர்ட் வந்து அவள் தான் கொடுத்தது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கேன்னு சொன்னதும், உண்மையிலே அப்படின்னா அவளோட விஷயத்தில் சீரியஸாக இருக்கியா அப்படின்னா நீ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அவட்ட பேசி உன்னோட லவ்வை வந்து புரிய வைக்கணும் அப்படின்றத சொல்கிறான். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்து காஃபி கொண்டு வந்துடுறா. ஸோ அவளுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோ உடனே பேச்சை மாற்றி அந்த கம்பெனி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்களா, மீட்டிங் இருக்குல்ல இப்போ அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு பாஸ், இப்போவே நம்ம மீட்டிங் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதை என்னன்னு கூட செக் பண்ணி பார்க்காம அவாட்டி எடுத்துகிட்டு அங்கே கொண்டு போய் போட்டு விட்றா. பார்த்தா மீட்டிங்கில் நம்ம ஹீரோயினுமே இங்கே க்ளோஸாக அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்துடுது. ஸோ அதை பார்த்துட்டு அந்த கியூ இது வந்து நம்ம கம்பெனியோட ரூல்ஸ்க்கே அகெயின்ஸ்டானது, அவள் வந்து பாஸ் கூட
கனெக்ஷன் வச்சு தான் இந்த லெவலுக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறா. நம்ம ஹீரோ அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே வந்து எதுவுமே கண்டுக்காமல் இருக்கான். ஏன்னா அவனுக்கு இதெல்லாம் பெருசாகவே தோணலை. அப்போ நம்ம ஹீரோ ஃபைனலாக இது ஒன்று அவன் ஏன் பின்னாடி சுற்றிட்டு அவன் எனக்கு எடுக்க பார்க்கல, நான் தான் அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறான். அதுக்கப்புறம் நீ யாருக்காக இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்க, கண்டிப்பாக அவனை ஃபாலோ பண்ணி வைப்பேன் ஆளுங்களை, அவங்க கண்டுபிடிச்சி உண்மையை சொன்னாங்கன்னா ஓ நிலைமை வேறு மாதிரி ஆயிரும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்கவுங்க போய் அவங்க வேலைகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோ நான் இப்போ அவங்க சொன்ன எல்லாமே உண்மைதான், நீ வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இப்போ இருக்கே அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயின் அதை பார்த்து பயந்து போயிட்டு நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், உங்களுக்கு என்ன மறந்து போயிடுச்சான்னு கேட்டதோ எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, ஆனால் நான் வந்து உண்மையிலேயே உன்னை லைக் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமாம் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னை காப்பாற்றினேன், உனக்கு ஞாபகம் இருக்கா, அன்றைக்கி நீ மட்டும் என்னை காப்பாற்றினா கண்டிப்பாக நான் இறந்து போயிருப்பேன் அப்படின்றத சொல்லதும் அது நீங்கள் தானான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே கேட்டதுமே அவன் அம்மான்னு சொல்லிட்டு இருக்கான். நான் உண்மையிலேயே உன்னை ரொம்பவே வந்துட்டு லைக் பண்ணிகிட்ருக்கேன், மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டாங்க. கிஸ் பண்ண வரும்போது கரெக்டாக அவங்க ஃப்ரெண்ட் அங்கே வந்துடுறான். நம்ம ஹீரோயின் அங்கே இருந்து போனதுமே அவன் கோவப்பட்டு கத்துறான், எதுக்குடா வந்து இப்படி கெடுத்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே வெளியே போயிட்டு அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவளுக்குமே ஹாப்பியாகிட்டு இருக்கு. அப்படின்னா இவரை தான் நான் காப்பாற்றினேன், ஆனால் இது கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அங்கே கால் வந்துடுது நம்ம ஹீரோவோட அம்மாட்ட இருந்து. அவங்க மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு அங்கே வந்துட்டு நர்வஸ் ஆகிட்டு அங்கே தண்ணி குடிச்சிட்ருக்கா. அவங்க வந்ததுமே எனக்கு தண்ணி தான் கொடுப்பாங்க அப்படின்ற சொல்லிட்டு நினைக்கிறா. அதே மாதிரி அவங்க தண்ணி வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப நர்வஸாக இருக்கிறத பார்த்துட்டு ஏன் இப்படி பயந்து போயிட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை பற்றி அவங்க விசாரிச்சுட்டு நானுமே உன்ன மாதிரி சிங்கிள் மாமா இருந்து தான் என்னோட பேபியை வளர்த்தேன் அப்படின்ற சொல்லிட்டு இந்த அமௌண்ட்டை வந்து நீ வச்சுக்கோ, நான் சொல்கிறத கேட்டு நீ நல்லபடியாக வாழணும்னு சொன்னதுமே இல்லை எனக்கு இந்த காசெல்லாம் வேணாம் அப்படின்றத நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்போ அவங்க ஸ்டோரி எல்லாத்தையுமே அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்குமே ஆனால் எனக்கு இந்த காசு வேணான்னு சொன்னதுமே அவங்க அம்மாவுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு டின்னர் நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோட்ட வந்து அங்கே கால் வந்துடுது. நம்ம ஹீரோங்க வந்து பேசிட்டு என்னோட அம்மாவோட பேச்செல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காது அப்படின்ற சொன்னதும் உங்கள் அம்மா வந்துட்டு எனக்கு பெரிய வந்துட்டு அமௌண்ட் வந்து பே பண்ணுறாங்கப்பா அப்படின்ற சொன்னதும் நீ அந்த காசெல்லாம் வாங்காத, அவங்க பேச்செல்லாம் கேட்காதன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வேணுனே அவனை வெறுப்பேற்றிட்டு இருக்கான். அந்த டயத்தில் அவங்களோட சிஸ்டர் அங்கே வந்துட்டு ஏன்னா வந்துட்டு இவ்வளோ பெரிய ஹோட்டலுக்குலாம் வந்திருக்க, ஏன்னா ஷார்ட் ட்ரெஸ்லாம் போட்டிருக்க, பட் இருந்தாலும் பூவராக தான் இருக்க, பாரு நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப அசிங்கப்படுத்தினதுமே எல்லாமே இப்படிலாம் பேசாதான்னு சொல்லும்போது அவங்க அடிக்க வர்றா. நம்ம ஹீரோயின் அவளை போட்டாங்க அடித்ததுமே அவங்க அம்மாங்க வந்துடுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் இவன் என்னை வந்து புள்ளி பண்ணா, அதனால தான் இவளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டியதாயிடுச்சுன்னு சொன்னதும் அவள் நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே ரொம்ப கேவலமாக அங்கே பேசுகிறா. நீ தேவையில்லாமல் இப்படிலாம் பேசாத, உண்மையிலேயே நீ ரொம்ப மோசமான லேடி அப்படின்றத சொன்னதுமே ஒன் குரூப்போட பாஸே நான் தான் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிருது. ஏன்னா இப்போ வரைக்கும் யாருமே இவங்களை பார்த்தது இல்லை போல. ஸோ வந்து அவள் பயந்து போயிடுறான். ஆனால் வந்துட்டு அவள் மன்னிப்பு கேட்டுட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி இவ கிடையாது, இவ ரொம்ப மோசமானவ, அப்பா வந்து ஒரு மிஸ்ட்ரஸ் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணதும் அங்கே அவங்க திட்டினதுமே அவள் பயந்துட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் அவள் சொன்னதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுக்காதீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. எனக்கு யாருமே இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்கிறா. அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அங்கே ரொம்ப கவலைப்பட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணோட அம்மாவை வந்து மிஸ்டர்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுமே விட்டுட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை நீ வந்து கூட்டிகிட்டு வருவியா, என்ன ஆகுறது உன்னோட ரெப்புடேஷன் சொல்லிட்டு கவலைப்படுறாங்க. ஆனால் ஹீரோக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது, அவள் தான் வேணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின்ட்ட நம்ம மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் உங்கள் அம்மா என்ன ஓகே சொல்லிட்டாங்களான்னு சொன்னதும் ஆமாம் நான் வந்துட்டு சமாளிச்சிட்டேன்னு போய் சொல்கிறாங்க. ஹாப்பியாகிட்டு அவள் ஹக் பண்ணிக்கிறா. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே அந்த கியூ வந்து ஃபயர் பண்ணிட்டாங்க போல். ஓவர் ஆடாத நீ நீ வந்துட்டு ஏன்னா அவனை செடியூஸ் பண்ணி தானே இந்த பொசிஷனில் இருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் எப்பயுமே அவரை செடியூஸ் பண்ணது கிடையாது, ஆனால் நீயுமே ரொம்ப டேலண்டான பொண்ணு தான், உனக்குமே இதை விட நல்ல ஜாப் கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், நீ வாழ்க்கையில் நல்லபடியாக இருப்பேன்னு சொன்னதுமே அவளுக்குமே இங்கே கில்ட்டி ஆகிட்டு நான் போகும்போது ஒரே ஒரு ஒன்று மட்டும் சொல்கிறேன், லீனா வந்துட்டு நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அவன் பின்னாடி தான் இருக்கா, ஸோ நீ வந்துட்டு பார்த்துக்கோ அது உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு போகிறா. பிறகு இந்த லீனா பார்த்தா அவங்க சிஸ்டரை போய் மீட் பண்ணிவிட்டு நீ வந்துட்டு கம்பெனி வந்து பேங்க்ராப்ட் ஆக போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஸோ வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் வந்துட்டு அதுக்கு பதிலாக உன்னோட சிஸ்டர் வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், எனக்கு அதுதான் வேணும்னு சொன்னதுமே நீ அவளை சிஸ்டர்லாம் சொல்லாத, அவளை நாசமாக்கணும்னா நான் யார் கூடயெல்லாம் கை சேர்ப்பேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அங்கே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் எங்கே ஒரு பெரிய பார்ட்டி வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறான், ஹீரோயினை தான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அப்பா வந்த ஜெனி இங்கே கூட்டிகிட்டு வந்து விழா. அங்கே இருக்க எல்லாருமே உங்கள் பொண்ணை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்களாமேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அங்கே அந்த ஆளுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஜெனி அது வந்துட்டு உங்கள் பொண்ணு நிம்மிதான் அப்படின்றத சொன்னதுமே அந்த ஆளுக்குமே ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு இதான் என்னோட ஃபேன்ஸுன்னு சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஸோ அப்போ அந்த ஜெனி வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இவ்வளோ போய் நீ மேரேஜ் பண்ண போட இவளுக்கு என்ன தகுதி இருக்குது, அதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் பர்மிஷன்
பர்மிஷனை கொடுக்குறேன்னு சொன்னதும் நீ யார் இதை பற்றி பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. அப்போ அவங்க அப்பாவுமே வந்துட்டு நான் உனக்கு பர்மிஷன் கொடுக்காம நீ எப்படி வந்துட்டு மேரேஜ் பண்ணுவ அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே இவ்வளோ நாளாக நீ எல்லாம் எங்கே போயிருந்த, இப்போ வந்துட்டு அப்பான்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடிட்டு வர, எனக்கு உனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது, என்னோட வாழ்க்கையை வாழ்றதுக்கு எனக்கு தெரியும்னு சொன்னதும் அந்த ஜெனி எங்கள் பர்மிஷன் இல்லாமல் நீ எப்படி மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே ஓவராக பேசுனதுமே ஹீரோயினை வந்துட்டு கோவப்பட்டு வேற அடிக்க விழுறா. ஹீரோயினுமே பதிலுக்கு அங்கே கணத்தில் அரைஞ்சு விழுறா. அப்போ அவங்க அப்பா கோவப்படுறாரு, என்ன மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்க நீ, உன் சிஸ்டர் மேலேயே இப்படி வந்து கையை வைப்பியான்னு சொல்லிட்டு திரும்பவுமே ஹீரோயின் அங்கே இன்சல்ட் பண்ணிட்டு அவள் கோவப்பட்டு அடிக்க வந்ததும் திரும்ப வந்துட்டு ஹீரோயின் அடித்து தள்ளி விட்றா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ உன் பொண்ணு வந்துட்டு இப்போ பண்ண எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கலன்னா நான் பிஸ்னஸ்லாம் இங்கே வைக்க மாட்டேன்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அந்த ஆள் அங்கே பயந்து போயிடுறாரு. அப்பயுமே அந்த ஜெனி கேட்காம இவ ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவளை வந்துட்டு இவர் வளர்க்க போகிறாராமான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, ஏன்னா அந்த பேபியே என்னோட பேபி தான் அப்படின்றதாங்க சொல்கிறான். பட் இருந்தாலும் அவள் தேவையில்லாமல் அங்கே பேசினதுமே கார்ட்ஸை கூப்பிட்டு அடிச்சு அங்கே வெளியே வரட்ட சொல்லிடுறாங்க. பிறகு அவங்க அப்பா அங்கே கோவப்பட்டு கத்திட்டு இருக்காரு, உன்னால தான் என் பொழப்பே போச்சு, அவன் வந்துட்டு எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணிட்டேன்னா நான் பிச்சை தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்தால் கத்துறாரு. உங்களுக்கு வந்துட்டு இப்போ என் மேலே வந்து அக்கறை இல்லை, உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ் தான் பெருசான்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. அதில் ஏன்னா நம்ம ஹீரோக்கு அங்கே ட்ரிங்க்ஸில் வந்து ட்ரக்கை கலந்து கொடுக்க வச்சுட்டா. ஸோ வந்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப மயக்கமாயி அவனை அங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு வெயிட்டர் வந்து அவங்க அம்மா வந்துட்டு உங்களை பார்க்கணுமான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனதுமே லீனா இந்த சான்ஸை போய் விடுவாளா. ஸோ உடனே அங்கே ரூமுக்கு வந்துட்டு இன்றைக்கி எப்படினாலும் உன் கூட சேர்ந்து நான் நைட்டை ஸ்பெண்ட் பண்ணி ஆவேன், நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம், பேபி பெற்றுக்கிறத யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வந்து க்ளோஸாக வந்துட்டுருக்கா. இங்கே அந்த வெயிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரூம்குள்ளே அடைச்சி வச்சுடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் கதவு தரங்கன்னு சொல்லும்போது அவளுக்கு புரியுது அப்படின்னா எல்லாமே பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு யாராச்சும் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அங்கே கதவை தட்டிட்டு இருக்கும்போது அந்த சைடில் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டுருக்கான். ஸோ அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்து அங்கே கதவை உடச்சி எப்படியே காப்பாற்றிடுறான். இவன் இங்கே வந்துட்டு இன்னைக்கு நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்தான். அவன் ஹேரை பிடிச்சி இழுத்து தள்ளிட்டு தேவையில்லாமல் இப்படி என்கிட்ட வராதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே அவங்க வந்துடுறாங்க, பிடிச்சி அடித்து அங்கே தள்ளி விட்டுட்டு காப்பாற்றிடுறாங்க. போட்டு பயங்கர அடி அடிக்கிறா. என்ன தெரியுதா என்னோட வருங்கால ஹஸ்பண்ட் மேலே நீ கையை ஓப்பன் சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கே அதை ஷாக்காக இருந்து பார்த்துட்டு வேமா ரூமுக்கு போய் அங்கே வந்து படிக்க வச்சுட்டு இன்னைக்கு நீ தான் இவனை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு போனதுமே இவன் ரொம்பவே ஹார்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினை வேற பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுமே என்ன பண்ணுறது வேற வழி இல்லாமல் அவன் கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோ எந்திரிச்சிட்டு இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே எனக்கு நல்லா தான் இருக்கு, ஆனால் தலையெல்லாம் சுற்றிட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நம்மளுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு தெரியுமா அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஒய்ஃப் நீங்கள் தான் என்னை காப்பாற்றினீங்களான்னு சொல்லிட்டாங்க இங்கே கிண்டல் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே கிளம்பி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியலை, எதுக்காக வந்துட்டு இந்த மாதிரிலாம் அந்த லீனா பண்ணிட்டு இருக்கா, அவளும் நானும் ஒரே டயத்தில் எப்படி ப்ரெக்னென்ட் ஆனோம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே அப்போ அங்கே வந்து பிரேக் பிடிக்க மாட்டேது. ஸோ வந்துட்டு அங்கே ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி ஆனதுமே நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு அவன் கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ இந்த விஷயம் லீனாக்கு தெரிஞ்சுட்டு அந்த நர்ஸ்ட்டை கால் பண்ணி நீ உடனே இப்போ அபார்ஷன் பண்ணி இல்லைன்னா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்குமே ஜெனியும் அந்த லீலாவுமே ஒன்று சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்காங்க எல்லா வேலையும். ஸோ நீங்கள் வந்துட்டு சேஃப்டியாக இருங்கன்னு சொல்லிடுறாங்க. பிறகு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அந்த டாக்டர் போகிறத நோட்டீஸ் பண்ணிட்டு நீ இப்போ என்ன வேலை பண்ணிகிட்ருக்க, நீ ஏதாச்சும் வந்து அந்த லீனாவோட தொடர்பு வச்சு பண்ணுறியா, உண்மை தெரிஞ்சால் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே அவள் பயந்து போயிட்டு எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறா. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, அன்னைக்கு லீனாக்கு இன்ஜெக்ஷன் செலுத்துறதுக்கு பதிலாக இவளுக்கு வந்துட்டு நான் போட்டுட்டேன். ஸோ இது உங்களோட பேபி தான், ஆனால் வந்துட்டு நான் என்ன பண்ண முடியும், நான் வந்து அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன், யாரோட பேபின்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஆனால் லீனா என்னை வந்து பயமுடுத்தி என் கெரியரே ஸ்பாயில் பண்ணிடுவேன்னு சொன்னான். ஸோ அதனால தான் இப்படிலாம் பண்ண வேண்டியதாகிடுச்சின்னு சொன்னதும் அவன் நினச்சா உன் மேலே கேஸ் கூட போட்டிருக்கலாம், பட் அந்த பொண்ணு பாவமேன்னு உன்னை மன்னிச்சு விட்டா, நீ அவளுக்கு எதிராகவே இப்படி பண்ணுவியான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அந்த லீனா கால் பண்ணிட்டு என்ன வேலை முடிஞ்சிச்சான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ கண்டிப்பாக வேலை இப்போ முடிய போது பாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு அவள் பயந்து போயிட்டு வேமா அங்கே ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி ஓடும்போது அதெல்லாம் பண்ணிட்டு எங்கே வந்துட்டு ஓடிட்டு இருக்கா, இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இதோட பாரு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத சொன்னதும் அவங்க அம்மாவுக்கு அதை கேட்டுட்டு ஷாக்காகி போயிடுது. ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோவோட அம்மாவுமே அங்கே ஹீரோயினை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே அங்கே வந்துட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. பேபி நல்லா தானே இருக்குது அப்படின்றத சைட்டு அங்கே கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது, எதுவுமே சீரியஸில், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவள் கூடிய சீக்கிரம் சரியாயிருவா அப்படின்றத சொல்லிட்டு பேசுகிறாங்க. அந்த லீடாவை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோ வந்துடுறான். நீ தேவையில்லாத வேலை பண்ணியிருக்க, கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அப்போ அவள் பயந்து போயிடுறா. இப்போ நீ உண்மையை சொல்கிறியா, அந்த கார் பிரேக்கை வந்துட்டு யார் கட் பண்ணதுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் எதுவுமே பண்ணலை, பண்ணது எல்லாமே இந்த ஜெனி தான் சொல்லிட்டு இந்த உண்மைகளை
சொல்லிடுறா. ப்ளீஸ் நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ, மேலே இருக்க லவ்னால தான் நான் இவ்வளோ தப்பு பண்ணேன், எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோ, நான் உன்னை லவ்வே பண்ணலைன்றப்ப எப்படி உனக்கு சான்ஸ் கொடுப்பேன், நீயும் உன்னோட அம்மாவும் சேர்ந்து எனக்கும் அவளுக்கும் பண்ணதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சே ஆகணும், கண்டிப்பாக உங்களுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும், உங்களை இதுக்கப்புறம் ட்ரெஸ் ட்ரை பண்ணால் விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறான். அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. அந்த ஜெனியை கூப்பிட்டுட்டு அவங்க அப்பா வந்துட்டு சாரி கேட்டதுமே நம்ம ஹீரோ, நீ வந்துட்டு பண்ண பாவத்துக்கு எப்படி நான் வந்துட்டு சாரி கேட்க முடியும், உன் பொண்ணு வந்துட்டு எங்கன்னவே கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அந்த ஆளுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே அவ்வளவே போட்டு கோவப்பட்டு அடிக்கிறாரு. எதுக்காக நீ இப்படி பண்ண, உன்னால் வந்துட்டு நான் படுற அசிங்கெல்லாம் பத்தாதான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோ, நீங்கள் வந்துட்டு இன்னொரு வேலையுமே பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஒய்ஃப்க்கு வந்துட்டு அங்கே இப்போ கொடுத்த அந்த டைமண்ட் ஜுவல்லரி வந்துட்டு ஃபேக் ஆனது தான், அது வந்துட்டு என்கிட்ட இப்போ இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க வாங்கி கொடுத்தான் இல்லையா, ஸோ அதுதான் உங்கள் பொண்ணு வந்து அவளுக்கு நிறைய வந்து ஃபால் பண்ணியிருக்கா, ஸோ வந்துட்டு அதே மாதிரிலாம் அவள் பண்ணிக்கிறணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அவன் அந்த ஸ்கட்டை கட் பண்ணி விட்டால, ஸோ அதே மாதிரி அவன் பண்ண சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா அவள் வந்துட்டு பண்ணுவா, நீங்கள் இன்னும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அவளுக்குமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு அதை எல்லாத்தையுமே அங்கே கட் பண்ணிட்டு இருக்கா. நீ சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட, உண்மையிலேயே நிம்மி வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்கா, நீ எப்பயுமே ஒரு நல்ல அப்பாவே கிடையாது, அவளுக்கா இருக்கட்டும் எனக்கா இருக்கட்டும், அவங்க அம்மாவையும் நீ ஏமாத்திட்டேன் என்னோட அம்மாவையுமே ஏமாத்திட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறா. அங்கே ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து இதை தான் என்னை போட்டுக்கிற சுற்றணும்னு சொல்லிடுறாங்க. அதை போட்டுட்டு அங்கே போகும்போது எல்லாரும் அவளை பார்த்து கிண்டல் பண்ணதுமே அவள் ஃபீல் பண்ணி அழுதுச்சேக்கா. பிறகு அவங்க அப்பா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டேன்ல, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதும் உனக்கு ஹெல்ப்பெல்லாம் கிடையாது, உனக்கு பனிஷ்மெண்ட் மட்டும்தான், ஸோ நீ இப்போ பண்ண கிரிமினலுக்கு வந்துட்டு உன் மேலே வந்துட்டு கேஸ் போடுவோம், ஸோ நீ இதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோம் அப்படின்றத சொல்லிடுறான். பிறகு நம்ம ஹீரோனோட வயிற்றுல அவன் காதை வச்சு கேட்டுட்ருக்கான். குழந்தையோட பீட் எதுவும் கேட்குதா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதுக்குள்ளே இப்படி கேட்கும் அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போதே எனக்கு நம்ம சவுண்டு கேட்குது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ, நான் வந்து உன்ட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லவா, இந்த பேபி என்னோடது தான் அப்படின்ற சொன்னதுமே எனக்கு தெரியுமே இந்த பேபி உங்களோடது தானே, ஏன்னா என்னை நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது உங்களோட பேபி தானேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொன்ன எல்லா விஷயத்தையுமே அவன் சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆயிடுது. அப்படின்னா இது உண்மையிலே உங்களோட குழந்தைய அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ஆமாம் இது என்னோட குழந்தை தான் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே இப்போ என்னமே எனக்கு உள்ள பீட் கேட்குதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே காதை வச்சு கேட்டுட்டு ஆமாம் ஹார்ட் பீட்லாம் கேட்குது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா வந்து என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது இப்படி ஹார்ட் பீட்லாம் தெரியுதுமா அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோ, உங்கள் அப்பாவே நான் தாம்மா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். டாக்டருமே அங்கே ரிசல்ட்டாக வந்து கொடுத்து பேபி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. ஹீரோ ரொம்பவே எமோஷனல் ஆகிடுறான். பிறகு நைட்டு அந்த டாக்டர் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட நடந்த எல்லாத்துக்குமே அங்கே சாரி கேட்டதுமே, லீனாவால் தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, ஸோ இருக்கட்டும் பரவாயில்ல, நான் உங்கள் மேலே வந்துட்டு கோவலாம் பட மாட்டேன், இதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கு இப்படிலாம் பண்ணிடாதீங்க, உங்களோட தேவை வந்துட்டு ரொம்பவே அவசியமாக இருக்கீங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்களுமே பண்ண தப்புக்கு எல்லாத்துக்குமே அங்கே சாரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்காக அவன் சூப்பராக கேக்கெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறான். ஏன்னா ஹீரோயினுக்கு இந்த பேபியை கன்சீவ் ஆனதுலேருந்தே கேக் சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசைப்படுறா இல்லையா, ஸோ வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக எழுறா. பிறகு நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்டுகிட்ட போயிட்டு எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் மேரேஜ் பண்ணிக்கணும் உடனேன்னு சொன்னதுமே, நீ இப்படி அவள் தனியாக இருக்கும்போது நீ எப்படி இங்கே இருக்கலாம், ஸோ நீ அவள் கூட சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஐடியா கொடுத்ததும் நம்ம ஹீரோ உண்மையாக பேக் பண்ணிட்டு அவளோட வீட்டுக்கே போயிடுறான். அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. வந்துட்டு நான் கேர் பண்ணிக்கிறேன்ற பேரில் பாடாப்படுத்துகிறான். பிறகு நைட்டு வந்து நான் பேபிக்கு எப்படி ஸ்டோரி சொல்லி தூங்க வைப்பேன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டோரியெல்லாம் சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே தூக்கம் வந்துடுது. நம்ம ஹீரோ அப்படியே அவகூட வந்துட்டு ஹாப்பியாக அங்கே வந்துட்டு பேசிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சுடுறான். பிறகு அங்கே அந்த லீனாவை பார்த்தா அங்கே குழந்த மாதிரி எதையோ வச்சுட்டு அங்கே பைத்தியமாகவே மாறி போயிடுறா. அவங்க அம்மா நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கு அப்படின்ற சொன்னதுமே ரொம்ப கோவப்படுறா. இத்தனை பிரச்சனைக்கு காரணமே அவள் தான், அவளை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு போயிடுறா. பிறகு ஆஃபீஸில் புதுசாக ஒரு எம்ப்ளாயி வந்து ஜாயின் பண்ணியிருக்கா. அவள் பார்த்தாங்க நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நீங்கள் என்ன இப்போ கன்சீவாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவள் ஆமான்னு சொல்கிறா. அங்கே நம்ம குவான் கூட சேர்ந்து ஏதோ ஒரு லேடி வந்து க்ளோஸாக இருக்காங்களாமே, அவள் இல்லீகலாக பிறந்தவளாமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி இங்கே தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு சிரிப்பாக இருக்குது. அவள் வந்துட்டு கண்டுக்காமல் அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. சரி ஓகே, நான் வந்துட்டு இப்போ இங்கே வந்ததே வந்துட்டு அந்த குவானை மடக்கி என்னோட வலையில் விழுக வைக்கணும் தான், நான் அவரை வந்து ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அவள் பாட்டு அங்கே ரொம்ப கேவலமாக பேசுகிறா. பட் ஹீரோயினுமே அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் அவள் பாட்டு விளையாட்டுத்தனமாக இருந்துச்சேக்கா. பிறகு அந்த
நம்ம லீனா வந்துட்டு எப்படியாட்டிஸும் காட்ஸ்லேருந்து தப்பிச்சு உள்ளே போய் அவளை கொல்லாம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே போகிறா. பிறகு நம்ம ஹீரோவும் அங்கே அசிஸ்டன்ட் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த புது எம்ப்ளாயி எப்படியாச்சும் அவனை மடக்கணுமேன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடியே வந்துட்டு கீழே ஃபைல்ஸ்லாம் போடுற மாதிரி அங்கே வந்துட்டு அவனை செடியூஸ் பண்ணலான்னு எவ்வளோ வேலை பண்ணிட்டு இருக்கா. பாஸ் உங்களுக்கு என்ன புரியுதான்னு சொன்னதும் அவன் ஸ்டூபிட் மாதிரி என்னமாச்சும் பண்ணிட்டு போறா அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்டே போய் நம்ம ஹீரோயினை பற்றி இன்னுமே தப்பாக பேசிட்டு அங்கே வந்துட்டு ஓவர ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருக்கா. பட் அங்கே வந்துட்டு ஹீரோ வரதை பார்த்துட்டு ஸ்லிப்பாகி விழுகிற மாதிரி விழுந்ததும் ஹீரோ தூக்குவான்னு பார்த்தா அங்கே கண்டுக்காம 2 பேருமே சேர்ந்து அங்கே ஹாப்பியாக அப்படியே நக்கலாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே என்னடா எப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு தோணுது. பிறகு இவ ஒரு வழியாக மேலே அப்படியே மறைஞ்சு ஏறி வந்துட்டு இருக்கா. கண்டிப்பாக இன்னைக்கு அவளை நான் கொல்ல விட மாட்டேன்னு சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அங்கே விளையாடிட்டு இருக்கும்போது பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவங்க இருந்து போனதுமே அவன் வயிற்றுல வந்துட்டு அடிபட்டுது. உடனே அவன் வந்துட்டு உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. பிறகு இந்த லீனா பார்த்தா ஃபைனலாக அந்த கம்பெனிக்குள்ளே எப்படியோ ஏறி உள்ளே வந்துட்டு நான் இவ்வளோ கஷ்டப்படுறதே உன்னை கொல்றதுக்கு தான், நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறா. பிறகு கிளம்பி வெளியே போகும்போது என்னையுமே கூட்டிகிட்டு போய் வழியில் ட்ராப் பண்ணிடுறீங்களான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இதான் நீ வந்துட்டு இவ்வளோ நாள் கழுவி ஊற்றின பொண்ணு அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. அவங்க வந்துட்டு உள்ள சிப்ஸ்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு அங்கே நைஃப் எடுத்துட்டு கண்டிப்பாக இதை வச்சு நான் கொண்டுருவேன்னு ஒன்று சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட போய் கிஃப்ட் கொடுத்துட்டு சாரி கேட்டுட்டு அங்கே ஓவராக சீன் போட்டதுமே ஆனால் ஹீரோயின் கண்டுக்காம இதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொன்னதும் டஸ்ட்பினில் தூக்கி போட்டுட்டு அங்கே டென்ஷன் ஆகிட்டு போயிடுறா. பிறகு அங்கே வந்துட்டு அங்கே உள்ள ரூமில் எல்லாம் சிப்ஸ் சாப்பிட்டு ஒரு மாதிரி கிடக்கிறத பார்த்துட்டு அங்கே எல்லாரும் பயந்து போய் கத்துறாங்க. இவ வேகமாக வந்துட்டு பயந்து அங்கே உள்ள ஓடி போயிடுறாங்க. கார்ட்ஸ் தேடி பார்த்தா யாரும் கிடைக்கல. ஒர்க்கர் போகிற ட்ரெஸ்ஸை போய் அங்கே வாஷ்ரூமில் எடுத்து போட்டுட்டு நம்ம ஹீரோயின் வந்து அட்டாக் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே தேவையில்லாம வந்துட்டு இவன் நம்ம ஹீரோயின்ட்ட வம்பளத்து பேசிட்டு இருக்கா. நீ என்னதான் இருந்தாலுமே நீ வந்துட்டு ஒரு இல்லீகலாக பிறந்தவ தான் அது இதுன்னு சொல்லிட்டு அப்போ அவன் நம்ம ஹீரோயினை கழுத்த இருக்கலான்னு சொல்லிட்டு வரும்போது திரும்ப வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சிட்டு பேசுகிறா. அப்போ அந்த ஒர்க்கரையுமே கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் நீ ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட இப்படிலாம் பேசுவேன்னு சொல்லும்போது நம்ம பேசாத அப்படின்ற சொன்னதுமே ஹீரோயின் அங்கே இருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அவகிட்ட நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இவ்வளோ மேக்கப் உனக்குலாம் தேவையான்னு சொல்லிட்டு கேட்டதும் என்ன தைரியம் தான் நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவளை போட்டு அவங்க வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயின் அங்கே ஹீரோட்டாங்க வந்து பேசிட்டு இருக்கும் போதே பக்கத்தில் பார்த்தா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பர்சன் இருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, அந்த லீனா தான். அவளங்க பார்த்ததுமே அவள் பயந்து போயிடுறா. நம்ம ஹீரோயின் இந்த லிஃப்ட்டுக்குள்ளே வரும்போது ஹீரோயின் வச்சு இந்த ஃபைல்ஸ்லாம் கீழே கிடைக்கும் போது தான் தெரியுது அவளை கிட்னாப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு லீனா நம்ம ஹீரோயினை நான் வந்துட்டு எவ்வளோ நல்லா வாழ்க்கையை வாழ்ந்தேன், ஆனால் நீ லைஃப்பில் வந்துட்டு எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு, எனக்கு குழந்தை இல்லாமல் போயிடுச்சு, என் குடும்பமே பேங்க்ராப்ட் ஆயிடுச்சு, கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் கொல்ல வரும்போது நம்ம ஹீரோயினுக்கு தான் ஹீரோ வந்துட்டு ஆல்ரெடி எல்லாமே ஃபைட் சொல்லி கொடுத்துருக்கானே போட்டு அடி வெளுத்து விட்டுறா. நம்ம ஹீரோவுமே அதுக்குள்ளே அங்கே வந்துட்டு அவளை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அவன் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறான். அசிஸ்டண்ட்டை இது எல்லாமே என்னோட ஃபால்ட் தான், என் குழந்தையும் என்னோட ஒய்ஃபையுமே பார்த்துக்கிறது என்னோட கடமை தானே, என்னால் ஒழுங்காக கவனிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் வந்துட்டு யாருமே அவளை டார்ச்சர் பண்ணக்கூடாது, இது என்னோட பேபின்னு எல்லாத்தையுமே சொல்லிடணும்னு சொல்லிட்டு அங்கே வெளியே வந்துட்டு அந்த ரூமர்ஸை வந்து கிளப்பி விட்றாங்க. இது அவனோட பேபின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே காசை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுமே அதை கேட்டுட்டு ஹீரோட்ட வந்து இது எல்லாமே உங்களோட வேலை தானான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஆமாம் இது என்னோட பேபினா உன்னை யார் வந்து ஹர்ட் பண்ண மாட்டாங்க, யார் எதுவும் பேச மாட்டாங்களா அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே ஹாப்பியாகிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுட்டு குழந்தைய வந்து வளர்க்குறத பற்றி பேசினதும் நம்ம ஹீரோ இப்படியே இருந்தால் என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் மேரேஜ் பண்ணுறதை பற்றி இங்கே கேட்குறான். நம்ம ஹீரோயினுமே சரி ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க, ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்துட்டு சாரியெலாம் கேட்டுட்டு நான் வந்துட்டு உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நீங்கள் என்னைக்காச்சும் நல்ல அப்பாவாக இருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறா. அந்த பாஸ்ட்டில் வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சப்போ கூட அந்த ஆளுக்கு வந்துட்டு அது பெருசாக கண்டுக்காம நம்ம ஹீரோயின் அசிங்கப்படுத்தி தான் போயிருக்காரு. ஸோ நீங்கள் எப்பயுமே வந்துட்டு என்னோட அம்மாவுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாகவும் இல்லை, எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல அப்பாவுமே கிடையாது, உங்களுக்கு நான் ஏன் வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற சொல்லிட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு சவகாசமே தேவை கிடையாது, இந்தாங்க நீங்கள் கொடுத்த அந்த ஃபேக்கான டைமண்ட் நெக்லஸ்மே என்னோட அம்மாவுக்கு வந்துட்டு நீங்கள் எப்பயும் தேவையில்லாமல் தான் இருந்தீங்க, அதே மாதிரி எனக்குமே வேணாம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறாங்க. ஹீரோயினுமே அங்கே வீட்டில் வந்துட்டு ஹாப்பியாகிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவளுக்கு அங்கே வந்துட்டு அங்கே லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோ உடனே அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறான். நீ வந்துட்டு அழுகாம இரு சரியா, நான் நல்லா தான் வருவேன்னு சொல்லிட்டு அவள் போகிறா. அப்போ அவங்க அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாதான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னதும் ஹீரோ அதை கேட்டுட்டு மயக்கம் போட்டு விழுந்து விழுறான். பிறகு இவன் அங்கே பக்கத்தில் பெட்டில் வச்சுருக்காங்க, அவளை பார்த்தது விழுந்தடிச்சு விழுறான். ஏன்டா இப்படி பண்ணுற, உனக்கு வந்துட்டு ஒரு அழகான பையன் பிறந்திருக்கான் அப்படின்றத சொன்னதுமே அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. அதுக்கப்புறம் குழந்தைய கீழே இறக்கியே விடுறது கிடையாது, கையில் வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அவங்க ஃப்ரெண்டுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு நீ வந்துட்டு என்ன வந்துட்டு பண்ணிட்டு இருக்க, ஒரு பையன் மாதிரியா இருக்க,
இருக்க, எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் சுற்றிட்டு இருக்க, உன் கூட தொல்லையாக இருக்குது, இதே வேலையை பண்ணு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் அங்கே வந்துடுறான். என்ன குழந்தைய பார்த்துக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு 2 பேருமே இப்படி ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சீரீஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.